ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளில் கூட इस दिन में भी கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு காரியம், परमेश्वर हमसे बातें करने वाला एक वचन, யோவான் 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். यूहन्ना 15वां अध्याय के 7वें वचन को हम John देखेंगे। chapter 15 verse 7. यूहन्ना 15 उसका 7वां वचन, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை சொல்லுகிறது, ये वचन कहती है, நீங்கள் என்னிலும் आप मुझ में என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், और मेरा वचन तुम्हारे अंदर यदि स्थिर रहे तो, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ और आप जो कुछ मांग लेते हो அது உங்களுக்கு செய்யப்படும். वो तुम्हारे लिए की जाएगी। இந்த மாதத்துல इस महीने में கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் இது. परमेश्वर आपके जीवन में करने वाला कार्य यही है। கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து परमेश्वर का वचन आपके मन में रहकर, நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்தீர்கள் என்றால், आप यदि परमेश्वर में जिएंगे तो நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அப்படியே கர்த்தர் செய்வார். आप जो मांगते हो उससे वो वैसा ही पूरा करेगा। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते நல்ல हो? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி अच्छा, ताली சொல்லுங்க. बजाकर परमेश्वर को धन्यवाद देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் கேட்கிற காரம் எனக்கு செய்யப்பட मैं போகுது. जो मांगने वाला वो मेरे लिए की जाने நீங்கள் वाली எதை है। கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார் आप கர்த்தர். जो मांगोगे वो तुम्हारे लिए की जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। நம்பிக்கையோடு இருங்க. भरोसे के साथ रहो। ஹல்லேலூயா. हालेलुया। என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். मेरे नाम से आप जो मांगोगे उससे आप पालोगे। நீங்க இயேசுவிடம் எதை நம்பிக்கையோடு கேட்கிறீங்களோ आप यीशु के पास जो भरोसे के साथ मांगते हो, அந்த நம்பிக்கை இன்படி கர்த்தர் உங்களுக்கு उस கொடுப்பாராக. भरोसे के अनुसार वो तुम्हें देगा। ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, रोमियो 10:10 कहती है, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், धर्म होने लायक हृदय में विश्वास की जाएगी, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். और उद्धार होने के लिए मुंह से कबूल की जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், हमारे जीवन में उद्धार होना है இந்த तो ரட்சிப்பு என்பதை ये उद्धार, ये நாம் शब्द விடுதலை என்று வைத்துக் हम கொள்ளலாம், इसे छुटकारा भी मान सकते சுகம் हैं, என்று வைத்துக் इसे கொள்ளலாம், चंगाई समझ सकते हैं, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று या வைத்துக் हमारे கொள்ளலாம், जीवन के आशीष मान सकते हैं, மேன்மையான காரியங்கள் என்று வைத்துக் या கொள்ளலாம். उन्नति भरी ऊंची भरी कार्य உங்கள் समझ सकते வாயினால் हैं। அறிக்கையிட்டால் आप अपने मुंह से कबूल करने पर அதை உங்களுக்கு செய்வார். वो तुम्हारे लिए करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் அறிக்கையிடுவீங்க? कितने लोग उसे कबूल करोगे? ஹல்லேலூயா. हालेलुया। வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, इब्रानियों 10 उसका 23वां वचन में देखते हैं। Hebrew chapter 10 verse 23 ல பாருங்க, इब्रानियों 10:23 में पढ़ते हैं, அது சொல்லுகிறது, वो कहा गया है, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. हालेलुया। அங்க சொல்லுகிறது, वो कहा गया है, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் हमारे भरोसे को अंगीकार कर कर कबूल करने में அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, न हिलने लायक दृढ़ रहेंगे, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. और जिसने प्रतिज्ञा किया है वो तो सच्चा है। இந்த 5வது மாதத்துல इस 5वें महीने நான் में இதற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? मैं जब इसके लिए प्रार्थना करते समय परमेश्वर ने दिया वो वचन क्या है? எதை நீ அறிக்கையிடுகிறாயோ அதின்படியே உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். जिसे तू कबूल कर कर स्वीकार करता है उसके अनुसार तेरे जीवन में நாம் होगी। நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். हम अपने भरोसे को कबूल करना நாம் है। எதை நம்புறோமோ हम जिसे भरोसा करते அந்த हैं நம்பிக்கையை அறிக்கையிட और வேண்டும். उस भरोसे को हम कबूल करना ஏன் है। அப்படின்னா, क्यों कहे तो? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். क्योंकि प्रतिज्ञा जिसने किया वो सच्चा है। அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், उसने प्रतिज्ञा किया है, நான் உன்னை வாழ வைப்பேன், मैं तुझे जीने நான் உன்னை लगाऊंगा, मैं ஆசீர்வதிப்பேன், तुझे आशीष நான் करूंगा, உனக்கு விடுதலை मैं கொடுப்பேன், तुझे छुटकारा நான் दूंगा, உனக்கு எல்லாத்தையும் ஜெயமா முடித்து मैं तेरे கொடுப்பேன். जीवन में सब कुछ विजयी அவர் रूप में வாக்கு बदलूंगा। கொடுத்திருக்கிறார். उसने प्रतिज्ञा ஆனா அந்த किया है, வாக்குத்தத்தத்தை लेकिन उस प्रतिज्ञा को நம்ம நம்புறோம். हम भरोसा करते எத்தனை हैं। பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते ஆண்டவருடைய हो? வாக்குத்தத்தத்தை நம்புறீங்களா? परमेश्वर की प्रतिज्ञा को இப்ப भरोसा करते हो? நம்புற நாம हम जो भरोसा करते हैं, மானிட்டர் கம் பண்ண நம்புற நாம भरोसा करने वाले हम அதை அறிக்கையிட வேண்டும். उसे हम कबूल भी करना है। அல்லேலூயா. हालेलुया। அதை அறிக்கையிட்டால் उसे कबूल करने पर கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். परमेश्वर हमें उसे पूरा कर இந்த देगा। தெய்வ வார்த்தைக்கு ये परमेश्वर के वचन के எப்பொழுதுமே लिए 2 வாய் உண்டு. हमेशा 2 तरह का मुंह होती है। அல்லேலூயா. हालेलुया। தெய்வ வார்த்தைக்கு परमेश्वर के वचन का சொல்லுங்க 2 कहिए வாய். 2 मुंह। அல்லேலூயா. हालेलुया। நீங்க பார்க்கும் பொழுது यदि हम देखेंगे வசனம் तो சொல்லுகிறது, वचन कहती है, தெய்வனுடைய வார்த்தையானது परमेश्वर का वचन இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 2धारी तलवार है। அல்லேலூயா. हालेलुया। இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திற்கு ये 2धारी तलवार के लिए சரியான அந்த மூல பாஷையில இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? इसकी मूल भाषा में इसका अर्थ क्या है? டபுள் மவுத், 2 तरह का मुंह, 2 வாய்.
दो मुंह। அல்லேலூயா. हालेलुया। வேத வார்த்தையானது शास्त्र का वचन 2 வாய்களை உடையது. दो तरह का मुंह पाया हुआ है। ஒன்று पहला, தேவன் அவருடைய வாயிலிருந்து வார்த்தையை அனுப்புறார். परमेश्वर अपने मुंह से पहले शब्द को भेजता நான் है। சொல்ற கவனமா கேளுங்க. ध्यान से सुनिए, இந்த தேவ வார்த்தை இருக்குல்ல, ये परमेश्वर का जो இது वचन है, அவருடைய வாயிலிருந்து நமக்கு வருகிறது. वो उसके मुंह से हमारे लिए आती அந்த है। வாயிலிருந்து வரும் பொழுது उसके मुंह से जब आती அது நமக்கு है, வாக்குத்தத்தமாக, वो हमारे लिए प्रतिज्ञा के रूप தீர்க்க में, தரிசனமாக, एक दर्शन के रूप में நம்பிக்கை ஊட்டுகிறதாக, और भरोसा दिलाने लायक, விசுவாசத்தை கொடுக்கிறதாக, विश्वास दिलाने ஒரு लायक புதிய பலத்தை और கொடுக்கிறதாக नए बल देने लायक, அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வரும். वो परमेश्वर के मुंह से आती है। இப்போ தேவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை वो परमेश्वर के मुंह से आया हुआ वचन நம்ம நம்பிட்டோம், हमने भरोसा किया, விசுவாசிச்சிட்டோம், विश्वास किया, நம்ம அது ஆசீர்வாதமாய் எனக்கு उससे நடக்கும், हमारे लिए आशीष रूप में होगी, भरोसा कर இதெல்லாம் लिया। நம்புறோம். ये सब हम भरोसा करते ஆனால் हैं। लेकिन இந்த வார்த்தை செயல்படுவதற்கு ये बातें क्रिया में आने के लिए நம்முடைய வாயிலிருந்து அந்த தேவ வார்த்தை வெளியே வரும். हमारे मुंह से वो परमेश्वर का वचन निकलना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அதுதான் இந்த தேவ வார்த்தைக்கு 2 வாய் இருக்கிறது. वही ये परमेश्वर के वचन का 2 मुंह தேவன் है। நமக்கு பேசுவார், परमेश्वर हमारे लिए कहेगा, பேசப்பட்ட வார்த்தைகளை कहे गए शब्द को நாம் நம்முடைய வாயிலிருந்து அறிக்கையிடும் பொழுது हम जब अपने मुंह से कबूल करेंगे, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாய் वो மாறிவிடும். प्रतिज्ञा हमारे जीवन में पूरा होने लायक होती है। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास நல்ல करते हो? கரங்களை தட்டி अच्छा, அப்பாவுக்கு. ताली बजाकर पिता இந்த के लिए स्तुति மாதத்துல करेंगे। इस महीने में தேவன் எதை சொன்னாரோ परमेश्वर ने जिसे कहा, அதை நான் திருப்பி சொல்ல போறேன். उसे मैं फिर से दोहराने वाला தேவன் हूं। எனக்கு எதை ப்ரொக்ளைம் பண்ணாரோ परमेश्वर ने जिसे मेरे लिए कबूल அதை किया நான் है, ப்ரொக்ளைம் பண்ண போறேன். उसे मैं कबूल करने वाला எனக்கு हूं। சொன்னதை मेरे लिए जो நான் कहा திருப்பி गया, சொல்லும் பொழுது मैं फिर से जब அந்த कहूंगा, வார்த்தையானது वो वचन ஆவியாயும் ஜீவனாயும் என்னுடைய வாழ்க்கையில आत्मा மாறப்போகிறது. और जीवन बनकर मेरे जीवन में அது रहेगी। விடுதலையாய் वो மாறப்போகிறது. एक छुटकारा बनेगी, அது मेरे வல்லமையாய் जीवन- மாறப்போகிறது. वो मेरे जीवन में அது सामर्थ्य ஆசீர்வாதமாய் बनेगी, वो एक மாறப்போகிறது. आशीष बनेगी मेरे இந்த जीवन में। மாதத்தில் நீங்க எந்த சூழ்நிலையை கடந்து इस போனாலும் महीने में आप किसी भी परिस्थिति में உங்கள் गुजर कर சூழ்நிலையில जाओ, ஒண்ணே ஒண்ணு செய்ய ஆரம்பிங்க. आपकी परिस्थिति में केवल एक बात करने लगो, தேவனுடைய வார்த்தையை நான் பேச ஆரம்பிப்பேன். परमेश्वर के वचन को मैं कहने என்னுடைய लगूंगा। சூழ்நிலை மீது தேவனுடைய வார்த்தையை நான் मेरे பேசுவேன். परिस्थिति पे परमेश्वर के वचन को என்னுடைய कहूंगा, வியாதியின் மீது நான் தேவனுடைய வார்த்தையை मेरे பேசுவேன். बीमारी पे परमेश्वर के वचन को என்னுடைய कहूंगा, தரித்திரத்தின் மீது தேவனுடைய வார்த்தையை मेरे பேசுவேன். दरिद्रता में परमेश्वर के वचन को என்னுடைய कहूंगा, கடன் பிரச்சனை மீது தேவனுடைய வார்த்தையை பேசுவேன். मेरे कर्ज के ऊपर परमेश्वर के वचन को मैं என்னுடைய कहूंगा, எதிர்பார்ப்பின் மீது தேவனுடைய வார்த்தையை मैं பேசுவேன். अपने बाट जोने पर परमेश्वर के वचन को कहूंगा। அதான் சொல்லுகிறது. इसीलिए कहा गया है, நீங்கள் அப்படி பேசினால், आप यदि वैसे बोलने நீங்கள் पर, கேட்டால், यदि आप मांगने पर, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பரலோகம் செய்து முடிக்கும். आप जिसे मांग लेते हो उसे स्वर्ग आपके लिए कर कर पूरा கர்த்தர் करेगा। செய்து முடிப்பார். परमेश्वर से ஏன்னா करेगा, அவர் சொல்லுகிறாரு, क्योंकि वो कहता है, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று मेरे உண்டு. से असंभव और न करने लायक कोई कार्य है। ஹalleluya. हालेलुया। Nothing is impossible to God. मेरे परमेश्वर से असंभव ऐसे कोई बात அவருக்கு नहीं, முடியாத காரியம் எதுவும் இல்லை. उससे असंभव कोई बात नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தையை நீங்க தீர்க்கதரிசனமா इस எடுத்துக்கொள்ளுங்க. वचन को आप भविष्यवाणी के रूप இந்த में ले மாதத்துல நீங்க लीजिए। பேச ஆரம்பிங்க. इस महीने में आप कहने लगो, ஒவ்வொரு நாளும் हर एक दिन காலையில எழும்பின உடனே सुबह उठते ही உங்க வார்த்தையை பேசுங்க. आप इस वचन को कहो, உங்க சரீரத்தின் மீது இந்த வார்த்தையை அனுப்புங்க. आपके शरीर के ऊपर इस वचन को भेजो, உங்கள் இருதயத்தின் மீது இந்த வார்த்தையை அனுப்புங்க. आपके हृदय के ऊपर इस वचन को भेजो। எந்த அவயங்கள் பலவீனமா இருக்கோ அந்த அவயத்தின் மீது இந்த வார்த்தையை அனுப்புங்க. जो நீங்க जो आपके शरीर के अंग कमजोर है उसके ऊपर इस वचन को कहकर आप எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை மீது இந்த வார்த்தையை நீங்க அனுப்புங்க. जिस किसी समस्या है उस समस्या के ऊपर इस वचन को आप भेजो। ஹalleluya. हालेलुया। நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா आप यदि कहने लगो तो தேவன் செயல்பட ஆரம்பிச்சிடுவார். परमेश्वर क्रिया करने लगेगा। ஹalleluya. हालेलुया। நீங்க பேசணும், आपको कहना है, நீங்க அதை அறிக்கையிடணும். उससे आपको कबूल நாம் அதை करना है। அறிக்கையிடும் பொழுது जब उसे हम कबूल தேவன் करेंगे அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उसे पूरा करने लायक है। ஹalleluya. हालेलुया। அதற்கு इसके लिए கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन हमारे अंदर होना जरूरी வார்த்தை है। இல்லாம நடக்காது. वचन के बिना नहीं होगा। நான் 1000 வார்த்தை பேசலாம், मैं हजारों शब्द कह सकता ஆனா हूं, लेकिन கர்த்தருடைய ஒரு வார்த்தை இருந்தா தான் அது நடக்கும். परमेश्वर का एक शब्द तो हो तो ही वो पूरा होगा। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता நம்ம समझ पा 1000 रहे हैं। வார்த்தை பேசலாம், हम अपने मन से 1000 शब्द कह நான் सकते हैं, ஜெயிச்சிருவேன், मैं जीत लूंगा, நான் விடுதலை ஆயிருவேன், मैं छुटकारा पा நான் लूंगा, சுகமடைந்திருவேன், मैं चंगाई हो we can जाऊंगा। say, நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். हम इसे कहते रह सकते ஆனால் हैं, लेकिन அதிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். उसमें परमेश्वर का वचन होना जरूरी அதைத்தான் அவர் है। சொல்லுகிறார். इसीलिए वो कहता है, நீங்கள் என்னிலும் आप मुझ में என் வார்த்தை உங்களிலும் और இருந்தால் मेरा वचन तुम्हारे अंदर होना जरूरी உங்களுக்குள்ள है। கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். तुम्हारे अंदर परमेश्वर का वचन அந்த होना चाहिए। வார்த்தையானது वो वचन நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது आप जब भरोसे के साथ कहते हो, அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயலாக மாற वो ஆரம்பிக்கும். वचन तुम हर एक के जीवन में क्रिया के रूप में बदल जाती है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஓகே,
கர்த்தருடைய வார்த்தையை परमेश्वर के वचन को எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நம்பணுங்க? हम कैसे कैसे अपने जीवन में भरोसा करना। முதலாவது पहला, தேவ வார்த்தையில் இருக்கும் வல்லமையை நம்ப வேண்டும். परमेश्वर के शब्द के सामर्थ्य को हमें भरोसा करना है। हालेलुया। हालेलुया। தேவனுடைய வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கு. परमेश्वर के वचन में एक सामर्थ्य है। நீங்கள் தேவனுடைய வார்த்தையில பாருங்க, என்னாகும் 11 அதிகாரத்தின் 23 வசனத்துல हम गिनती 11 अध्याय के 30 वचन में நம்பர்ஸ் 11:23 गिनती 11 उसका 20 அங்க वचन। சொல்றாரு, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, फिर परमेश्वर मूसा के और கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, क्या परमेश्वर का हाथ छोटा है? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். मेरे शब्द के अनुसार होगा या न अब तू देखेगा। ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, परमेश्वर मूसा को देखकर कहता है, என்ன மோசே, हे मूसा, என் கை ரொம்ப குறுகிச்சோ, क्या मेरा हाथ छोटा हो गया? என் கை என்ன செயல்படாது क्या நினைக்கிறியா? मेरा हाथ क्रिया नहीं कर पाएगा? என் सोचता है। வார்த்தையின்படி मेरे शब्द के अनुसार நடக்குமோ நடக்காதோ என்று होगा या न நீ இப்பொழுது காண்பாய். अब तू इसे देखेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதைத்தான் இப்போ ஆண்டவர் சொல்றார், इसे परमेश्वर अभी भी कहता அவர் है, உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி उसने जो आपके लिए कहा हुआ वचन के நடக்குமோ अनुसार நடவாதோ என்று நீங்க இந்த மாசத்துல होगा காண்பீங்க. या न होगा, इस महीने में आप उसे देखोगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். उसने कहा हुआ वचन आपके जीवन में पूरा होना है। உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். आपके लिए दिया गया वो भरोसा आपके जीवन में पूरा होगा। என்ன நடக்கிறது? क्या हो रही है? நீங்கள் அந்த என்ன 11ஆம் அதிகாரத்துல आप गिनती 11वें अध्याय में நான்கிலிருந்து பார்க்கும் பொழுது हम चौथे वचन से देखते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து இருந்து வெளியே வந்துட்டாங்க. इस्राएल लोग सब मिस्र से बाहर निकल कर आ गए। அவங்களுக்கு வந்த நாள்ல இருந்து நல்ல மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். जिस दिन से बाहर आए परमेश्वर ने उनके लिए अच्छा मन्ना दिला। ஜஸ்ட் நோட் டவுன், ஜஸ்ட் குறித்து கொள்ளுங்க. என்னாகும் 11ஆம் அதிகாரத்தின் 4 22 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. लिख लीजिए गिनती 11वें अध्याय 4 से लेकर 22 वचन। நம்பர்ஸ் 11:4-22. गिनती 11 4 से लेकर 22 वचन तक। வெளியே வந்துட்டாங்க, बाहर आ गए, காலையிலே மன்னா வந்து விழும், सुबह सुबह मन्ना आकर गिरती கேட்ட है, நேரத்துல தண்ணி வரும். जब मांगो पानी मिलती है। ஆனா இவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சிட்டு, कुछ दिनों के बाद इन्हें बोर लगने लगा। அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் வந்திருந்தாங்க. इनके साथ कई जाति के लोग आए। எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு, கொஞ்சம் இறைச்சி சாப்பிடணும். सबके मन में एक बड़ी आशा आ गई, थोड़ा मांस मटन खाना है। ரொம்ப நாள் ஆச்சுல, बहुत दिन हो गई, எவ்வளவு நாள் தான் மன்னாவே சாப்பிட்டுட்டு இருக்க, कितने दिन मन्ना ही खाते रहे। இறைச்சி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. थोड़ा मन के अंदर मटन खाने का मन आ இப்ப गया। நம்ம பசங்களுக்கு பாத்தீங்கன்னா अब हमारे बच्चों को देखो तो சண்டே ஆனா நான்வெஜ் இருக்கும். संडे कहे तो नॉनवेज चाहिए, அப்படிதானே? हाँ कि नहीं? சில பிள்ளைகளுக்கு सண்டே நான்வெஜ் எல்லாம் சாப்பாடு உள்ள போவாது. कुछ लोगों को संडे नॉनवेज नहीं है तो खाना ही नहीं जाएगा। என்ன பண்ண, क्या करें, அப்படி ஆயிடுச்சு. ऐसा हो चुका है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காலத்துல ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தா தான் நான்வெஜ் வீட்ல இருக்கும். एक दिनों में कोई अगर त्योहार आया तो हमारे घरों में नॉनवेज बनती थी। அப்படிதானே? ऐसा ही है ना? கிறிஸ்மஸ் வந்தா தான் வீட்ல மட்டனே இருக்கும். क्रिसमस आया तो घर पे मटन बनती ஆமா, थी। இன்னைக்கு சண்டே தேவைப்படுது. आज तो हर रविवार को चाहिए ஏன்னா हमें। இப்ப எவ்ரி சண்டே நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், अब அப்படிதானே? हर रविवार हम क्रिसमस मनाते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने आशीष ஓகே, किया है। இங்க நம்ம பாக்குறோம், अब यहाँ हम देखते இறைச்சி हैं, கேக்குறாங்க. यहाँ पर ये लोग मटन இப்போ मांगते हैं। ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, अब परमेश्वर मूसा से कहता है, ஏன்னா மோசே ரொம்ப அழுதுட்டாரு. क्योंकि मूसा बहुत रो चुका है। என்னப்பா இது எப்படிப்பா கொடுக்க முடியும்? हे पिता कैसे दे सकते வேற हैं, நீங்க क्या அழைத்து करें? கொண்டு போன்னு சொன்னீங்க, आपने तो कहा इन्हें ले जाने के நான் लिए, ஒத்தையில எப்படி தூக்கிட मैं முடியும்? अकेला इन्हें कैसे ले जाऊं? எல்லாம் எனக்கு ரொம்ப தலைக்கு மேல ये பாரமா सब இருக்கு, तो मेरे सर के ऊपर बड़ा बोझ बन चुका है, என்ன கொண்டு போட்டுருங்க அப்படிங்கிற. मुझे मार डालो कहता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அது சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, वो कहते परमेश्वर कहता है, மோசே मूसा நம்ம இவங்களுக்கு இறைச்சி கொடுத்துருவோம். हम इन्हें मटन देंगे, ஒரு நாள் இல்லப்பா, एक दिन नहीं, 2 நாள் இல்ல, 2 दिन नहीं, 10 நாள் இல்ல, 10 दिन नहीं, ஒரு மாசம் வரைக்கும் நான் கொடுக்கிறேன். पूरा 1 महीने तक मटन देंगे इन्हें। எவ்வளவு நாள்? कितने दिन? ஒரு மாசம் வரை கொடுத்துரும். 1 महीने तक मटन देंगे। மோசே சொல்றாரு, मूसा कहता है, இது எப்படிப்பா நடக்கும்? ये कैसा होगा प्रभु? How is possible? ये कैसा संभव है प्रभु? ஏன் அப்படின்னா, क्योंकि என்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. मेरे पास तो लाखों में लोग हैं। அவர் சொல்றாரு, वो कहता है, சமுத்திரத்தின் மச்சங்களை போட்டு அடித்தாலும், समुद्र के सारे मछलियों को मार இந்த लेकर पकड़ ले உலகத்துல लो, வாழ்ற எத்தனை மிருகங்களை அடிச்சாலும், इस दुनिया संसार में सारे जीव जंतुओं को मारने पर வானத்துல भी, பறக்கிற பறவைகளை அடிச்சாலும் आकाश के सारे पक्षियों को मार लो, ஒரு மாசத்துக்கு போட முடியாது. 1 महीने के लिए नहीं पूरेगी। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் 2 நாள் கொடுத்துறலாம். 1 दिन 2 दिन दे सकते हैं। ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல இருக்காங்க. लगभग 20 लाख से अधिक लोग हैं। இவ்வளவு ஜனங்களுக்கு इतने लोगों के लिए ஒரு நாள் एक दिन ஒரு காடையை கொடுத்தாலும் 20 லட்சம் காடை வேணும். अगर बटेर देना है तो भी लाखों में बटेर देना होगा। அல்லேலூயா. हालेलुया। காடை இந்தியில பட்டேர் தானே? ஓகே ஃபைன். அப்ப என்னது, ஒரு காடை கொடுத்தாலும் अगर 1 बटेर देना है तो भी 20 லட்சம் காடை ஒரு நாளைக்கு வேணும். 20 लाख जो है बटेर देना होगा। ஒரு மாசம்னா 1 महीने कहे तो ஆமா, நிறைய டீச்சர்ஸ் இருக்குங்க. ஓகே,
कई सारे टीचर से कौन आप गिनती बनेगा? कर सकते हो। அல்லேலூயா हालेलुया। இவ்வளவு காடை கொடுக்கணுங்க इतना बटेर देना है। ஆனா என்ன தெரியுமா लेकिन क्या जानते கோழி हो, கூட ஒரு கோழியை 3-4 பேர் சாப்பிட்டுறோம் ஒரு 5-6 பேர் एक சாப்பிட்டுறலாம் मुर्गी को 3-4 लोग 5 लोग भी खा सकते हैं। காடை இவ்வளவுதான் இருக்கும் अगर बटेर देखो அதை तो நீங்க बहुत छोटा होता உரிச்சிட்டீங்கன்னு है। வச்சுக்காங்களேன் अगर उसका छिलका उतार दोगे சுட்டீங்கன்னா तो ஒரு ஆளே 10 காடை சாப்பிட்டுறலாம் हर एक इंसान 10 बटेर खा सकता है। அல்லேலூயா हालेलुया। காடை சாப்பிட்டுருக்கீங்களா आपने बटेर खाया है? காடை சாப்பிட்டது இல்லையா बटेर नहीं खाया है। சுத்தமான பறவைதான் वो டோன்ட் भी வரி शुद्ध एक पक्षियों में आती है। அல்லேலூயா हालेलुया। ஏன்னா ஆண்டரே கொடுத்திருக்காருல ये परमेश्वर ने दिया हुआ है, நானா சாப்பிட்டுருக்கேன்பா मैं खाया हूं। அல்லேலூயா हालेलुया। சோ நீங்க பாருங்க तो यहाँ देखिए, இப்ப ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर ஒரு कहता மாசம் நம்ம है, கொடுக்க போறோம் एक महीने के लिए इन्हें मटन देने वाला மோசே हूं। சொல்றாரு मूसा कहता இது है, எப்படி முடுக்கும் ये कैसे होगा? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு तब परमेश्वर कहता है, மோசே मूसा, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ क्या मेरा हाथ छोटा है? என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இப்போது காண்பாய் मेरे शब्द के अनुसार होगी कि नहीं अब तू देखेगा। 31 32 வசனத்துல பார்க்கும் பொழுது 31 और 32 वचन में आप देखो, 31 32 ல பாருங்க हम 31 और 32 वचन में देखते சமுத்திரத்திலிருந்து ஒரு हैं, பெருங்காற்று வருகிறது समुद्र से एक बड़ी प्रचंड तूफान சமுத்திரத்திலிருந்து आती है। காற்று வந்து एक बड़ी प्रचंड तूफान आता है, காடைகளை அடித்துக் கொண்டு வருகிறது बटेरों को ऐसे मार कर ले आती है। அல்லேலூயா हालेलुया। காடைகளை அடித்துக் கொண்டு வருகிறது बटेरों को मार कर ले அது என்ன आकर நடக்குனா क्या होती है, பாளையத்துல இந்த போறோம் छावनी के इस तरफ அந்த போறோம் उस तरफ ஒரு நாள் பிரயாணம் மட்டும் एक दिन के सफर की लंबी ஒரு दूरी நாளைக்கு तक எவ்வளவு தூரம் போவாங்களோ हम एक दिन के सफर में कितने दूर जा सकते அவ்வளவு हैं, தூரத்துல इतने दूर तक காடைகளாய் விழுந்து கிடக்கிறது बटेर ही बटेर पड़ी हुई है। அல்லேலூயா हालेलुया। இப்ப நீங்க பாத்தீங்கன்னா इसे आप देखोगे तो தரையில 2 முழ உயரத்துக்கு விழுந்து இருக்குது जमीन से 2 फुट ऊंचाई तक वो पड़ी है। அவ்வளவு காடைகள் வந்து இருக்கிறது इतने बटेर आकर गिरे पड़े वचन சொல்கிறது, हैं। वचन कहती है, அன்று முழுவதும் उस दिन पूरा, ரா முழுவதும் पूरे रात, மறுநாள் முழுவதும் अगले दिन पूरी 1.5 நாள் காடையை பிடிச்சிருக்காங்க 1.5 दिन तक उन्होंने बटेर खाया। எவ்வளவு சகன சேர்த்துக்க அப்படின்ட்டு जितना इकट्ठा कर सकते हो कर लो உனக்கு कहा। எவ்வளவு காடைகள் வேணுமோ எடுத்துக்க तुम्हें जितने बटेर चाहिए तुम उठा लो कहा। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। என் தேவன் பாருங்க मेरा परमेश्वर देखिए, இவர் சொல்றாரு சமுத்திரத்துல இருந்து இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டாலும் காணாது அப்படிங்கிற ये कहता है कि समुद्र के सब कुछ मार लूं तो भी नहीं வானத்துல पड़ेगा, பறக்கிற பறவை அடிச்சு போட்டாலும் காணாதுங்க आकाश के सारे पक्षियों को पकड़ लूं तो भी नहीं மிருகங்களை पूरेगा, அடிச்சு போட்டா காணாதுங்காரு सारे जानवरों को मारूं तो भी नहीं ஆனா पूरेगा कहता है। வசனத்தின்படி लेकिन वचन के ஆண்டவருடைய अनुसार, வார்த்தையின்படி परमेश्वर अपने वचन के अनुसार ஒரே நாள்ல एक ही दिन में ஒரு மாசத்திற்கான உணவை கொண்டு கொடுத்தார் एक महीने के लिए जरूरतमंद भोजन को दे दिया है। அல்லேலூயா हालेलुया। நீங்க கேட்கலாம் எப்படி பிரதர் இருந்துச்சு आप कह सकते हो कैसा हो सकता है, எல்லாம் நினைக்க செத்த காடையை ஆண்டவர் கொடுத்தார் உயிருள்ள காடையை தான் आप கொடுத்தார் सोच सकते हो मरे हुए बटेर को दिया कि नहीं, हालेलुया। जिंदा बटेर को दिया, உயிருள்ள காடையை கொடுத்தார் பிடிச்சி ஜீவித் சமைச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் जीवित बटेर को दिया, उन्होंने पकड़कर पका कर खा लिया। அப்ப ஆண்டவர் तो परमेश्वर இல்லாத ஒன்றை जो नहीं है उसे படைத்து அவர்களுக்காய் கொடுக்கிறார் उनके लिए बनाकर देता है। அல்லேலூயா हालेलुया। காடை அந்த ஏரியால இல்ல बटेर उस वहां पर नहीं था, ஆனா இறைச்சி கொடுக்கணும் लेकिन मटन देना है। ஆனால் அதே நேரத்துல लेकिन उसी समय தேவன் என்ன में பண்ணுறார் परमेश्वर ने क्या किया, சமுத்திரத்திலிருந்து समुद्र से காடைகளை உருவாக்கினார் वहां से बटेर को उत्पन्न करा। அல்லேலூயா हालेलुया। சமுத்திரத்திலிருந்து மீன் தான உருவாகும் समुद्र से तो मच्छी ஆனா उत्पन्न ஆண்டு होती है, எப்போதுமே அதிசயத்தை लेकिन செய்வார்ல परमेश्वर हमेशा चमत्कार करता है। அல்லேலூயா हालेलुया। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல उत्पत्ति पहले अध्याय में பறவைகள் சமுத்திரம் தான் வந்துச்சு पक्षियां जो है समुद्र से ही आई है। आप அல்லேலூயா देखोगे तो। हालेलुया। பறவைகளை படைக்கும் பொழுது पक्षियों को जब उसने वो சமுத்திரத்திலிருந்து सृजन பறவைகள் किया, உருவாகி வந்தது उसने समुद्र से सृजन कर அப்ப निकाला। ஆண்டவர் तो परमेश्वर இல்லாத ஒரு காரியத்தை जो नहीं है ऐसे बातों புதிதாக को படைத்து वो तैयार कर नया सा ஆண்டவர் இந்த रचा ஜனங்களுக்கு कर கொடுத்தாருங்க परमेश्वर लोगों को दिया। ஏன் கொடுத்தாரு தெரியுமா क्यों दिया जानते हो? அவருடைய வார்த்தையின்படி செய்ய क्योंकि उनके वचन के अनुसार पूरा करने के ஆண்டவருடைய लिए। வார்த்தையில परमेश्वर के वचन में உங்களுக்கு இல்லாத ஒன்றை புதிதாய் படைத்து கொடுக்கிற வல்லமை இருக்கிறது तुम्हारे लिए जो नहीं है वो नया सा तैयार कर देने का அந்த सामर्थ्य பவரை है। நீங்க நம்பணும் उसको आप सामर्थ को அந்த भरोसा करना வல்லமை है। நீங்க நம்பணும் उस सामर्थ पर तुम्हें என் भरोसा करना வாழ்க்கையில है। இது இல்லப்பா मेरे जीवन में ये नहीं है ஆனா प्रभु, எனக்காக புதிதாக படைத்து என் தெய்வம் கொடுப்பார் लेकिन मेरे लिए मेरा परमेश्वर नया सा बनाकर मुझे देगा। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அப்ப புதிதாக படைத்து என் தேவனால் கொடுக்க तो முடியும் मेरा परमेश्वर नया सा रचा कर दे सकता இந்த है। வார்த்தை உங்க உள்ளத்துல இருக்கணும் ये वचन तुम्हारे मनों के अंदर होना चाहिए। அல்லேலூயா हालेलुया। ரெண்டாவது பாருங்க दूसरा देखिए, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்துல दूसरा 7वां अध्याय के पहला दूसरा वचन में எலிசா एलीशा கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார் परमेश्वर के वचन को कहता है, நாளைக்கு இந்நேரத்திலே कल इस समय में சமாரியாவில सामरी में ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது एक बड़ी आशीष आने वाली है। ஒரு மரக்கால் கோதுமா ஒரு சேக்கல் கிடைக்க போகுது एक जो एक बर्तन भर के जो गेहूं 1 रुपए के लिए 1 सिक्के के लिए मिलने ரெண்டு वाली है। மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கல் கிடைக்க போகிறது और 2 बर्तन भरकर जो है गेहूं जो है बार्ली है वो 2 रुपए में मिलने இப்ப वाली என்ன है। நடக்கு अब क्या ஒரு होती है? பிரதானி வந்து சொல்றான் एक प्रधानी आकर कहता है, இது எப்படி நடக்கும் ये कैसे होगी? தேசத்துல பஞ்சம் देश में अकाल, நீங்க பாத்தீங்கன்னா தேசத்துல பஞ்சம்
आप देखो तो देश में अकाल हो रही है, சாப்பிடுறதுக்கு யாருக்குமே சாப்பாடு கிடையாது. खाने के लिए किसी के लिए भोजन नहीं है। அவ்வளவு பஞ்சத்துல இருக்கிற இடத்துல इतने अकाल में रहने वाले लोगों के ஆண்டவர் बीच में சொல்றாங்க, परमेश्वर कहता है நாளைக்கு நீ கேக்குற கோதுமை வார்கோதுமை எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற. कल तू मांगने वाले सारे गेहूं और बार्ली मिलेगी। அப்ப ராஜாவுக்கு तो துணையா राजा के இருக்கிற ஒரு लिए- பிரதானி தான் சொல்றாரு இல்ல நடக்காது तो அப்படின்னு. राजा के हाथ में एक प्रधानी आकर कहता है ये सब नहीं हो सकता है. नहीं हो सकता। ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या किया? ஒன்னு சொன்னாரு, एक बात कहा, நீ பாப்ப சாப்பிட மாட்ட அப்படின்ட்டாரு. तू देखेगा लेकिन नहीं खाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் तो परमेश्वर எங்க இருந்து எடுத்து கொடுத்தாரு? कहां से निकाल कर दिया? இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? इस अध्याय को आपने எங்க पढ़कर இருந்து எடுத்து கொடுத்தாருன்னா कहां से निकाल कर दिया? சத்துருவின் பாளையத்துல இருந்து எடுத்து கொடுத்தாரு. शत्रु के छावनी से निकाल कर दिया। அன்று நைட்ல उस रात में சத்துருக்கு வந்து ஒரு பெரிய இடி முழக்கம் கட்டுச்சு. शत्रु के लिए बड़ी गरजाहट की आवाज सुनाई दी। அவன் சாப்பாட்டை போட்டு ஓடிட்டான். वो अपने भोजन को छोड़कर भाग गया। எல்லாம் ஓடி போயிட்டான். सब लोग भाग गए। அங்க என்ன நடக்கு பாருங்க. वहां पर क्या होता है மறுநாள் காலையில देखिए। இவங்க போய் பாக்குறாங்க. अगले दिन सुबह जाकर ये देखते எல்லா हैं, கூடாரங்களிலும் सारे तंबू में இவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் இருக்கிறது. इनके लिए जरूरतमंद भोजन है। நல்ல கோதுமை வார்கோதுமை இருக்கிறது. अच्छा गेहूं और बार्ली है, நல்ல திராட்சை ரசங்கள் இருக்கிறது. अच्छे दाख रस है। இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. अब ये सब कुछ उठा कर ले आए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர்ட்ட ஒரு வல்லமை இருக்கு. परमेश्वर के पास एक सामर्थ्य உங்ககிட்ட है। இல்லாத சத்துருட்ட இருந்தா பிடிங்கி கொடுத்துருவார். तो जो तुम्हारे पास नहीं है, अगर शत्रु के पास है तो उसे छीन कर तुम्हें देगा। நம்புறீங்களா? अब भरोसा करते हो? அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் வந்து परमेश्वर நமக்கு கொடுக்கிற முடிவு பண்ணிட்டாருன்னா हमें देने के लिए निर्णय ले लिया யார்கிட்ட तो இருக்கோ அவன்கிட்ட இருந்து எடுத்து கூட जिसके கொடுத்துருவார். पास रहेगा उससे छीन कर तुम्हें देगा। இந்த இந்த வல்லமையை நம்ம நம்பணும். ये सामर्थ्य को हमें भरोसा அவருடைய करना है। வார்த்தையில उसके वचन में புதிதாய் கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. नया सा देने वाला सामर्थ्य भी அவருடைய है। வார்த்தையில उसके वचन में எடுத்து கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. निकाल कर देने वाला सामर्थ्य भी है। இன்னொரு சம்பவத்தை பாருங்க. एक और घटना को देखिए। ஒன்றாம் 17ஆம் அதிகாரத்தின் पहला राजा 17वां अध्याय 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் हम பொழுது 4 से लेकर 16 तक पढ़ते हैं। கர்த்தருடைய வார்த்தையின்படி परमेश्वर के वचन के எலியா अनुसार ஒரு காரியத்தை சொல்றார். एलिया एक बात कहता है, மலை தேசத்துல பெய்யற நாள் வரைக்கும் जब तक इस शहर में बरसात नहीं होती உன்னுடைய பானையில மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது तेरे அப்படிங்கிறார். मटके में न तो आटा कम होगी न तेल कम होगा। இப்ப இங்க எவ்வளவு எவ்வளவு எண்ணெய் இருக்கு அப்படின்னா अब यहाँ पर कितना आटा कितना तेल है, அந்த தாயும் பிள்ளையும் ஒருவேளை சாப்பிடுறதுக்கான மாவு वो எண்ணெய் माँ இருக்கு. और बेटा एक समय खाने लायक रोटी ஆனா இப்ப बना ஆண்டவர் சொல்றாரு, लेकिन अब परमेश्वर कहता है ஆனால் நீ लेकिन கர்த்தருடைய வார்த்தையை நம்பிட்டா तू परमेश्वर के वचन पर भरोसा कर लिया இந்த तो மாவையும் இந்த எண்ணெயும் इस आटे और इस तेल को நான் தேசத்துல மழை பெய்யாமல் இருக்கிற இந்த 3 வருஷம் நான் உனக்கு கொடுக்க முடியும். मैं देश में जो 3 साल बरसात नहीं बरसाऊंगा वो तीनों साल पूरा दूंगा। மறுபடியும் தேசத்துல மழை பெய்யற வரைக்கும் फिर से देश में जब बरसात होगी உன்னுடைய பானையில மாவும் குறையாது உன்னுடைய பானையில எண்ணெயும் तेरे குறையாது. मटके में न तो आटा कम होगा न तो तेल कम होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இது எப்படி கொடுத்தாரு? ये कैसे दिया? இருந்ததை பெருக்கி கொடுத்தாரு. जो है उसे बढ़ा कर दिया। அல்லேலூயா. हालेलुया। எது இருந்ததோ जो था இந்த லைட் ஆஃப் பண்ணிடணும். எது இருந்ததோ जो था அத வந்து उसे பெருக்கி கொடுக்கிறார். बढ़ा कर देता है। அவட்ட கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு. उसके पास थोड़ा ही आटा ஆனா அந்த था। ஒரு கொஞ்சம் மாவை ये थोड़े से आटे को அந்த கொஞ்சம் எண்ணெய ये थोड़े से तेल को ஆண்டவர் 3 வருஷத்திற்கான உணவாய் மாற்றி கொடுத்தார். परमेश्वर 3 साल का भोजन बना कर दिया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய வார்த்தையில तो परमेश्वर के वचन में புதிதாய் உருவாக்கி கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. नया सा रचा कर देने वाला सामर्थ्य है। தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन में எடுத்து உங்களுக்கு கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. निकाल कर देने वाला सामर्थ्य भी है। தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन में இருக்கிறதை பெருக்கி கொடுக்கிற வல்லமை जो இருக்கிறது. है उसे बढ़ा कर देने वाला सामर्थ्य। இன்னொரு சம்பவத்தை பாருங்க. एक और घटना को देखिए। 2 4ஆம் அதிகாரம் दूसरा राजा 4 अध्याय 42 இருந்து 44 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 42 से 44 तक पढ़ते நம்ம हैं। அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். वहां पर एक घटने को पढ़ते हैं। தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவிடம் ஒரு மனுஷன் வர்றார். परमेश्वर का मनुष्य एलिसा के पास एक मनुष्य आता है। இங்கே என்னன்னா यहाँ पर भी देखिए, தீர்க்கதரிசிகளுக்கான சாப்பாடு இல்ல. यहाँ पर भविष्यवक्ताओं के लिए भोजन नहीं है। எல்லாரும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க. सब लोग भोजन के लिए इंतजार இப்ப कर அந்த रहे வந்த हैं। மனுஷன் वहां पर आया हुआ ஒரு मनुष्य 20 அப்பங்களை வந்து என்ன கொடுக்கறாரு? எலிசாவிடம் கொடுக்கறார். कुछ 20 रोटियों को एलिशा के पास देता அந்த है। 20 அப்பத்தை उस 20 रोटी को எலிசா என்ன பண்றாருன்னா एलिशा क्या करता है? தன்னுடைய பணிவிடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு अपने सेवा टहल करने वाले को இதை देकर எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறார். इसे सब लोगों को दे कहता அவன் है। கேக்குறா, वो पूछता है இருக்குது 20 அப்பம், जो है 20 रोटी ஆனா है, 100 பேர் இருக்காங்க அங்க. लेकिन वो कहता है कि 100 लोग இந்த यहाँ पर 100 बैठे हैं। பேருக்கு 20 அப்பத்தை எப்படி கொடுக்க ये அப்படிங்கிறார். 100 लोगों को ये 20 रोटी मैं कैसे दे सकता हूँ? எலிசா சொல்றாரு, एलिशा कहता है நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்றேன், मैं परमेश्वर के वचन के अनुसार कहता இந்த हूँ, 20 அப்பத்தை ये 20 रोटी இந்த को 100 பேர் சாப்பிட்டு ये
100 लोग खाकर மீதியும் எடுப்பார்கள். वो इसमें से बचत भी करेंगे. அல்லேலூயா. हालेलुया. எப்படி எடுப்பாங்க? कैसे निकालेंगे? மீதியும் எடுப்பாங்க. उसमें से बचत निकालेंगे. அப்படியே वैसे அவர்கள் ही நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. वो सब तृप्त रीति से खाए. சாப்பிட்டு முடிச்சிட்டு खाकर சாப்பிட்டதுமின்றி மீதியும் அதில் இருந்தது. और खाने के बाद बचत भी वहां पर निकला. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन में பூரணமாய் பூர்த்தியாக்கி கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. परिपूर्ण रीति से पूरा कर कर देने वाला सामर्थ्य भी நீங்க है. நினைக்கலாம் आप सोच सकते हैं என்னிடத்தில் இருக்கிற இந்த காரியம் मेरे पास जो है ये कार्य ஒரு வாரத்துக்கு கூட காணாது, ये तो एक हफ्ते के लिए ஒரு भी नहीं மாசத்துக்கு पूरेगा, கூட காணாது. एक महीने भी नहीं आएगा. நீங்க அப்படி நினைக்கலாம். आप वैसे ஆனா सोच தேவன் सकते हैं. எப்படிப்பட்டவர் தெரியுமா? लेकिन मेरा परमेश्वर कैसा है? இருக்கிறதை பூரணமாக்கி உங்க வாழ்க்கையில जो கொடுக்கிறார். है उसे पूरा कर कर तुम्हारे जीवन அந்த में வல்லமை देगा. அவருடைய வார்த்தையில் वो இருக்கிறது. सामर्थ उसके वचन में அதை है. நம்ம நம்பணும். उससे हम भरोसा இன்னொரு करना है. காரியத்தை பாருங்க. एक और बात को देखिए. லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் लूका 5वें अध्याय 4ஆம் 5ஆம் வசனத்துல 4 और 5 में ஆண்டவர் देखिए. பேதுருவை பார்த்து சொல்றாரு, परमेश्वर पतरस को देखकर நீ कहता है, ஆழத்திலே கொண்டு வலையை तू போடு. गहराई में जाकर जाल இப்ப बिछा. பேதுரு சொல்றாரு, अब पतरस कहता है, நான் ராமுழுது பிரயாசப்பட்டது मैंने உண்மைதான், रात भर प्रयास किया, सच बात है. என் வலையில எதுவுமே மாட்டல, मेरे जाल में कुछ नहीं फंसा. ஆனாலும் लेकिन फिर உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். तेरे वचन के अनुसार मैं जाल அதன்படி बिछा. அவர்கள் போட்டார்கள். वैसे उन्होंने जाल बिछाया திரளான மீன்களை और பிடித்தார்கள். बहुतायत में मछली को पकड़ लिया. அல்லேலூயா. हालेलुया. திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. और बहुत मछलियों को पकड़ ஆண்டவர் வந்து लिए. இருக்கிற மீனை பழுக செய்து கொடுக்கிறார். परमेश्वर जो है मछलियों को बढ़ाकर देता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனுடைய வார்த்தையில तो परमेश्वर के वचन में புதிதாய் உருவாக்கி கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. नया सा रचा कर देने वाली सामर्थ है. தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन में எடுத்து கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. निकाल कर देने वाला सामर्थ है. தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन பெருக்கி में கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. उससे फैलाकर बढ़ाकर देने वाला தேவனுடைய सामर्थ வார்த்தையில है. परमेश्वर के वचन में பூரணமாய் கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. परिपूर्ण रीति से देने वाला सामर्थ है. தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन பழுக में செய்கிற வல்லமை இருக்கிறது. गिनती में भी बढ़ाने वाला सामर्थ है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தையை நம்ம நம்பணும் அப்படினா इस वचन को हम भरोसा करने पर நீங்க இத அறிக்கையிடுவீங்க. इसे तुम कबूल करोगे. அல்லேலூயா. हालेलुया. நீங்க இத அறிக்கையிடணும். इसे तुम कबूल करना है. உங்க வீட்ல आपके घर எது पर குறைவா இருக்கிறதோ जिस बात की कमी அல்லது है எது இல்லை என்று இருக்கிறதோ या जो नहीं है அதன் மீது உங்க கைகளை வைங்க. उसके ऊपर अपने हाथों को அந்த रखो. கைகளை வச்சிட்டு சொல்லுங்க, उसे हाथ रखकर कहो, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சொல்லுகிறேன், प्रभु यीशु मसीह के नाम से मैं कहता हूं, என்னுடைய வாழ்க்கையில இதில் நிறைவாய் மாற்ற मेरे சொல்லுங்க. जीवन में ये परिपूर्ण रीति से होने दो. कहो. இயேசுவின் நாமத்தில பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. प्रभु यीशु के नाम से मैं इसे पा लेता हूं कहो. ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதங்களை திருப்பி கொடுக்கிற வல்லமை தேவனாய் परमेश्वर जो இருக்கிறார். नहीं है वैसे आशीषों को पूरा रीति में देने இல்லாத वाला है. ஆசீர்வாதங்களை புதிதாய் படைத்து जो கொடுக்கவும் नहीं வல்லமையுள்ளவராய் है, वो उस இருக்கிறார். आशीषों को नया सा रचा कर दे सकता है. இருக்கிறதை பெருக்கி கொடுக்க தேவனாய் और जो இருக்கிறார். है उसे फैलाकर बढ़ाकर दे सकता ஆனா है. இத நம்ம நம்பணும். लेकिन इसे हम भरोसा कर. அல்லேலூயா. हालेलुया. இத்தனை காரியங்களை நீங்க நம்பிட்டு इतने बातों को तुम அதை भरोसा உங்கள் कर விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை और செய்தால் इसे विश्वास के साथ कबूल करोगे तो நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். तुम इसे पालोगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு இல்ல, आज नहीं. முன்னாட்கள்ல நீங்க அநேக சாட்சிகளை கேட்க முடியும். पहले के दिनों में आप कई गवाही को सुन सकते हैं. ஆமா, அரிசி பானையில அரிசியே இல்லாம கொஞ்சம் அரிசி வச்சுக்கிட்டு மாசம் முழுவதும் ஓட்டுனவங்க எத்தனை பேர் देखिए, இருக்கிறாங்க? चावल के मटके में चावल कमी थी लेकिन महीने भर उन्होंने उसे चलाए हुए गवाही सुनी. அல்லேலூயா. हालेलुया. கேஸ் முடிஞ்சு கேஸ் எரிய வச்சு எத்தனை ஆத்துமாக்கள் இருக்காங்க? गैस खत्म हो चुकी थी लेकिन फिर भी गैस को जलाकर चलाने लायक परमेश्वर ने किया. பணமே இல்லாத இடத்துல செலவழிக்க பணத்தை பெற்றவங்க எத்தனை பேர் जहां இருக்காங்க? पर पैसे ही नहीं थी वहां पर पैसा खर्चा करने परमेश्वर ने दिया हुआ. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல परमेश्वर किसी न किसी रीति உங்கள் में விசுவாசத்தை அவர் பெருக செய்ய விரும்புகிறார். तुम्हारे विश्वास को बढ़ाना चाहता இந்த है. மாதத்துல इस महीने நீங்க में ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, आप केवल एक बात कहो, என்கிட்ட எது இல்லைன்னு मेरे நினைக்கிறீங்களோ पास जो नहीं है मैं அல்லது எது सोचता हूं, குறைவா இருக்குன்னு या जिस நினைக்கிறீங்களோ बात की कमी है मैं எது सोचता எனக்கு हूं, காணாது என்று या जो நினைக்கிறீங்களோ मेरे लिए काफी नहीं मैं सोचता அந்த हूं, காரியத்தின் மீது உங்க கைகளை வச்சு ஜெபம் उस பண்ணுங்க. बात पर अपने हाथों को रखकर प्रार्थना करो. அதுல உங்களுடைய கர்த்தருடைய வல்லமை இறங்கும். उसमें परमेश्वर का सामर्थ उतरेगी. நீங்கள் அதை அறிக்கையிடுங்கள். उससे तुम कबूल करो. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். उसे विश्वास के साथ कहो. எலிசாவின் நாட்களில் செய்தீர் என்றால், एलिशा के दिनों में आपने किया है எலியாவின் तो, நாட்களில் செய்தீர் एलिया என்றால், के दिनों में आपने किया है மோசேயின் तो, நாட்களில் செய்தீர் मूसा என்றால், के दिनों में आपने किया है तो, பேதுருவின் நாட்களில் செய்தீர் पतरस என்றால், के दिनों में आपने किया है तो, என்னுடைய நாட்களிலும் எங்க வீட்டிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. मेरे दिनों में मेरे घरों पे भी करो कहो. ஆண்டவர் செய்ய முடியும். परमेश्वर से कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. சோ, அப்ப முதலாவதாக तो पहला தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்க நம்புங்க. परमेश्वर के वचन के सामर्थ को तुम भरोसा करो. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் ஜீவனை நம்ப வேண்டும். परमेश्वर के वचन के अंदर का जीवन पर भरोसा करना எபிரேயர் चाहिए. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, इब्रानियों 4:12 कहती है. எபிரேயர் 4:12 इब्रानियों 4:12 में देखते हैं. வாசிக்கலாம். पढ़ेंगे. தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் ஜீவனும் வல்லமையும் வல்லமையும்
உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இருபுற கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் வகையறுக்கிறதா இருக்கு. பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுடையதா இருக்கிறது. यहाँ पर हम देखते हैं परमेश्वर का वचन जीवन और सामर्थ्य है करके। முதலாவது நம்ம பார்த்தோம் पहला हमने தேவனுடைய देखा வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में एक सामर्थ्य है। அந்த வல்லமை உங்களுக்கு புதிதாக உருவாக்கி கொடுக்கும், वो सामर्थ्य में नया सा बनाकर रचा எடுத்து கொடுக்கும், निकाल कर देगी, பெருக்கி கொடுக்கும், बड़ा कर देगी, பலுக செய்து கொடுக்கும். वो गिनती में बड़ा कर அது देगी। தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. परमेश्वर के वचन के सामर्थ्य का क्रियाएं हैं। இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் दूसरा हम देखते हैं தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन में ஜீவன் இருக்கிறது. जीवन है। 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला यूहन्ना पहला अध्याय का पहला वचन कहती है, ஆதி முதல் நாங்கள் ஒரு வார்த்தையை கேட்டோம், हमने आदि से एक वचन को सुना, எங்கள் கண்களினால் அதை கண்டோம், हमारे आंखों से उसे देखा, நாங்கள் நோக்கி பார்த்தோம், हम उसकी और नजरों को எங்கள் उठाए, கைகளினால் தொட்டோம். हमारे हाथों से हमने छुआ। அது என்ன தெரியுமா? वो क्या है? ஜீவ வார்த்தை. वो जीवन भरी वचन। அல்லேலூயா. हालेलुया। அது ஒரு ஜீவ வார்த்தை. वो एक जीवन भरी वचन है। இந்த வசனம் இருக்குல, இந்த ये வேதம் जो இருக்குல, वचन, ये जो शास्त्र இந்த है, வேத வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. ये शास्त्र के वचन में जीवन है। இந்த ஜீவனை நீங்கள் நம்பினால் इस जीवन पर तुम भरोसा करने நீங்கள் पर பிழைப்பீர்கள். तुम जियोगे। லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, लूका 4:4 कहती है, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் परमेश्वर பிழைப்பான். के मुंह से निकलने वाले हर एक शब्द से वो जिएगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பிழைக்கணுமா? हम जीना है क्या? ஒண்ணே ஒண்ணுதாங்க, केवल एक ही बात தேவனுடைய है, வார்த்தையை நம்புங்க. परमेश्वर के वचन पर भरोसा करो। அல்லேலூயா. हालेलुया। நீங்க வாழ்வீங்க, आप जियोगे, நல்லாவே வாழ்வீங்க. अच्छी तरह जियोगे। அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமா வாழ வைப்பார், खुशी खुशी जीने लगा, மனநிறைவோடு வாழ வைப்பார். पूरे मन की भरपूरी के साथ जीने பிரச்சனைகள் लगा। வராதான்னு கேட்டா வரும், समस्या आएगी क्या पूछोगे तो आएगी, பாடுகள் வராதான்னு கேட்டா வரத்தான் செய்யும், दुख तकलीफें आएगी क्या पूछोगे तो आएगी, வியாதிகள் வரத்தான் செய்யும், बीमारी आएगी क्या பலவீனங்கள் आएगी, வரத்தான் செய்யும், कमजोरी आएगी, தரித்திரங்கள் வரலாம். दरिद्रता आ ஆனா सकती ஒன்று है, புரிந்து கொள்ளுங்க, लेकिन एक बात समझ ஆனால் அதன் நடுவுல लेकिन इन सब के இந்த बीच வார்த்தை எனக்கு ஜீவனை ये கொடுக்கும். वचन मुझे जीवन இந்த देगी, வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும், ये वचन मुझे जीने लगाएगी, என்னை வாழ வைக்குங்க. मुझे ये जीने இந்த लगाएगी, வார்த்தையை நம்பினவர்கள் வாழ்வார்கள். ये वचन को भरोसा करने वाले जिएंगे, ஏனால் தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் क्योंकि இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है, உங்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது. तुम्हारे लिए एक जीवन है उसमें। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை வாழ வைப்பாருங்க. तुम्हें वो जीने लगाएगा। கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். परमेश्वर मेरा चरवाहा நான் है, தாழ்ச்சி அடைய मुझे कोई அவர் என்னை गति புல்லுள்ள नहीं இடங்களில் மேய்த்து होगी, वो मुझे हरी चराई में அமர்ந்த தண்ணீர் चलाकर அண்டையில் கொண்டு போவார். मुझे एक पानी के तले ले जाएगा। அறிக்கை இடுங்க நீங்க. कबूल करो तुम। அல்லேலூயா. हालेलूया। நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் मैं நடந்தாலும் घोर अंधकार के मौत के तराई में क्यों பொல்லாப்புக்கு நான் चलता பயப்பட हूं? மாட்டேன். मैं बुराई से नहीं ஏன்னா தேவன் डरूंगा, என்னோடு கூட क्योंकि இருக்கிறார். परमेश्वर आप मेरे संग அவருடைய हो, கோல் தடி என்னை उसकी தேற்றும். लाठी और छड़ी मुझे என் चलाएगी, ஜீவனுள்ள நாளெல்லாம் अपने जीवन भर நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். भलाई और अनुग्रह मेरे நான் संग சியோனின் सताएगी। வாழ்வை காண்பேன், मैं सिय्योन के जीवन को எருசலேமின் देखूंगा வாழ்வை और காண்பேன். यरूशलेम के जीवन இந்த जीऊंगा। அறிக்கையிட்ட நீங்க ये ஆரம்பிச்சிட்டீங்கன்னா कबूल करने आप लगोगे तो அந்த வாழ்க்கையை நீங்க ரிசீவ் பண்ணிடுவீங்க. वो जीवन को तुम अपने जीवन அதை में நீங்க पालोगे। பெற்றுக்கொள்ள முடியுங்க. उसे तुम पा सकते हो। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் பெற்றுக்கொள்வீங்க? कितने लोग उसे पाना चाहते அல்லேலூயா. हो? हालेलुया। நீங்க நல்லா வாழணும் तुम அப்படின்னா अच्छी तरह जीना है तो தெய்வனுடைய வார்த்தையை நம்பி परमेश्वर के वचन में அந்த भरोसा வார்த்தையை करके உங்க வாயிலிருந்து சொல்லிக்கிட்டே उस இருங்க. वचन को तो अपने मुंह से कबूल ஆண்டவர் करो, உங்களை வாழ வைப்பார். परमेश्वर तुम्हें जीने लगाएगा। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மனுஷனை வாழ்வதற்காகவே படைத்தார். मनुष्य को उसने जीने के लिए ही रचाया। மனுஷனுக்கு மரணத்தை கொடுக்கல ஆண்டு, मनुष्य को मौत को उसने नहीं அது दिया, மனுஷனாய் தேடிக்கொண்டது. वो तो मनुष्य ने खुद ढूंढ लिया। அல்லேலூயா. हालेलुया। மரணம் என்பது மனுஷனாய் தேடிக்கொண்டது, मौत जो है मनुष्य ने खुद के लिए अपने लिए ढूंढ लिया, ஆனால் மனுஷனை வாழ்வதற்காக ஆண்டு படைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने मनुष्य को जीने के लिए சொன்னீங்க ही रचाया। நீங்களும் நானும் நல்ல तो வாழணும். आप और मैं अच्छे जीना। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நீங்க பாருங்க, अब देखिए யோவான் 4ஆம் அதிகாரத்தின் यूहन्ना 4 अध्याय 49 50 பார்க்கும் பொழுது हम 49 और 50 वचन में அங்கு देखते हैं, சொல்லுகிறது, वहां पर कही गई है, ராஜாவின் மனுஷன் ஒருத்தர் வர்றான். राजा का मनुष्य एक आता है, அவன் சொல்றான், वो कहता है என் பிள்ளை சாகறதுக்கு முன்னாடி நீர் வரணும். मेरा बेटा मरने से, मेरे बच्चा मरने से पहले तुम्हें आना என் है। பிள்ளை சாக கிடக்குறான், मेरा बच्चा मरने के तराई पे அவன் है, சாகறதுக்கு முன்னாடி நீங்க वो வரணும்பா. मरने से पहले तुम्हें आना होगा। ஆண்டு சொல்ல, நீ போப்பா, परमेश्वर ने कहा तू जा, நீ போகலாம், तू जा सकता உன் है, குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். तेरा पुत्र जीवित है। இயேசு என்ன उसने कहा। சொல்றாரு? वो क्या कहता அவன் है? கேக்குறான், நீங்க சாகறதுக்கு முன்னாடி வாங்க. वो कहता है कि तू मरने से पहले आ जाओ, उससे அல்லேலூயா. मरने से पहले। ஆண்டு சொல்றாரு, परमेश्वर वो कहता நீ है போ, तू
तू जा, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். तेरा बेटा जीवित है। அந்த மனுஷன் वो मनुष्य இயேசுவின் வார்த்தையை நம்பி போனான். यीशु के भरोसे वचन को அந்த भरोसा வசனம் ரொம்ப करता அழகாய் है। முடிகிறது. वचन अच्छी அந்த तरह மனுஷன் कहते हैं। இயேசுவின் வார்த்தையை நம்பி वो போனான். मनुष्य यीशु के वचन पर भरोसा போய் कर தன்னுடைய गया। வீட்டுல பாக்குறான், जाकर अपने घर पर தன்னுடைய देखता है, பிள்ளை பிழைத்திருக்கிறான். अपना बच्चा जो जीवित देखता है। தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के मुंह से आने वाले वचन में जीवन है। அல்லேலூயா. हालेलुया। லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் लूका 7वें 6 अध्याय இருந்து 7 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 6 से लेकर 7 तक देखते हैं। அங்க ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். वहां पर एक 100 के सरदार आता है। அவன் வந்து சிநேகிதரை பார்த்து சொல்றான், वो अपने मित्र से कहता है, இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரனா இல்ல. यीशु मसीह मेरे घर पर आने के लिए मैं काबिल नहीं। அவரை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம். तुम उससे जबरदस्ती मत करो। என் வீட்டுக்குள் வாசலுக்குள் அவரை கூட்டி வர வேண்டாம். मेरे घर में आंगन में बुलाकर मत நான் लाओ। அவரிடத்தில் வருவதற்கு எனக்கு தகுதி இல்ல. मैं उसके पास आने के लिए भी काबिल नहीं। ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க, केवल एक शब्द कहो। ஒரு வார்த்தை சொல்லுங்க, केवल एक शब्द कहो। ஒரு வார்த்தை சொல்லுங்க, केवल एक शब्द कहो। என் வேலைக்காரன் பிழைச்சிருவான். मेरा नौकर जीवित हो हालेलुया। जाएगा। हालेलुया। ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு परमेश्वर ने अचंभित होकर कहा वैसे அப்படியே होने அந்த दो। வேலைக்காரன் और பிழைத்தான். वैसे वो नौकर जीवित அப்ப हो गया। இயேசுவின் வாயிலிருந்து உங்களுக்காக வருகிற வார்த்தையில் ஒரு ஜீவன் तो இருக்கு. यीशु के मुंह से आने वाले शब्द के द्वारा आपके लिए एक जीवन है। அந்த ஜீவனை நம்ம நம்பணும். उस जीवन पर हम भरोसा करना அவர் है। வாயிலிருந்து எனக்காக ஒரு வார்த்தை வந்து விட்டால் उसके मुंह से यदि मेरे लिए एक वचन आ गई அந்த तो வார்த்தை மரிக்கிற என்னையும் வாழ வைக்கும். वो वचन जो मरने वाले मुझे भी जीने लगा, சாக கிடக்கிற என்னையும் உயிர்ப்பிக்கும். அது मौत के तराई में पड़े मुझे भी वो जिला सकती இந்த है। நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ये भरोसा आप हर एक के अंदर होना चाहिए। தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் परमेश्वर के இருக்கிறது. वचन में जीवन है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப தேவன் பேசினா மாத்திரம் தான் அந்த ஜீவன் வெளிப்படுமா? अब केवल क्या परमेश्वर कहने पर वो जीवन प्रकट होगी? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. नीति वचन 18वें अध्याय के 21वें वचन में Proverbs पढ़ते हैं। 18:21 பாருங்க. नीति वचन 18-21 में हम पढ़ते हैं, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். मौत और जीवन हमारे जुबान के अधिकार में அதிலே है। பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். जो उसमें प्रसन्न है उसके फल को वो खाएंगे। மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும். मौत और जो जीवन जुबान के अधिकार में है। யாருடைய நாவின் அதிகாரம்? किसके जुबान के अधिकार में? இந்த வசனம் சொல்லப்படுகிற நாவின் அதிகாரம் யாரு தெரியுமா? ये वचन कहने वाले जुबान के अधिकार நம்ம किससे? நாவிலிருந்து பேசுறது, हम अपने मुंह से हमारे நம்முடைய जुबान से உதடுகளிலிருந்து வருவது. हमारे होठों से जो आती ஏன்னா है, வசனம் சொல்லுகிறது, ये वचन कहती அதிலே है பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். उसमें जो प्रसन्न होते हैं उसके फल को खाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் மரிச்சிருவேன் நீங்க நம்புனீங்கன்னா நீங்க यदि மரிச்சிருவீங்க. तुम सोचोगे मैं मर जाऊंगा तो तुम मर जाओगे। நான் வாழுவேன் நம்புனீங்கன்னா நீங்க வாழ்வீங்க. यदि तुम सोचोगे मैं जीऊंगा तो तुम जियोगे। அல்லேலூயா. हालेलुया। அவ்வளவுதான். நீங்க எதை நம்பி சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். तुम जिसे भरोसा कर कर कहते हो वो तुम्हारे लिए वैसे ही होगी। என்ன தெரியுமா? एक बात समझ लो, தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையில எவ்வளவு ஜீவன் இருக்கிறதோ जितना परमेश्वर के मुंह के शब्द में जीवन है அதே மாதிரி वैसे ही என்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற தேவ வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. मेरे मुंह से निकलने वाले परमेश्वर के वचन में भी जीवन நீங்க है। இதை அறிக்கையிடணும். तुम उसे कबूल நீங்க करना தைரியமா है। சொல்லுங்க, तुम हिम्मत के நான் साथ कहना है, பிழைப்பேன், मैं जीऊंगा, நான் வாழுவேன், मैं நான் जीऊंगा, ஜீவனோடு मैं இருப்பேன். जीवन के साथ रहूंगा। அல்லேலூயா. இந்த हालेलुया। அறிக்கையை நீங்க உங்க நாவிலிருந்து சொல்ல ஆரம்பிக்க जब வேண்டும். इस कबूली के तुम अपने होठों से कहोगे। எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் एसेकिएल 37वां अध्याय ஆண்டவர் சொல்றாரு, आप पवित्र आत्मा कहता எசேக்கியேல் நீ है, போ, एसेकिएल तू जा, நான் இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணி मैं यीशु के हड्डियों के अंदर अपने आत्मा को அவைகளை भेजकर உயிரடைய செய்வேன். उन्हें मैं जिलाऊंगा। அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ऐसा कहकर कहता है, இத நான் சொல்லக்கூடாது, நீ சொல்லணும் इसे அப்படிங்க. मैंने कहना है, तुझे कहना है। அல்லேலூயா. हालेलुया। நான் தான் ஆவியை அனுப்புவேன், मैं ही आत्मा को भेजूंगा, நான் தான் உயிரடைய मैं வைப்பேன், ही उन्हें जिलाऊंगा, நான் தான் எலும்புகளை मैं சேர்ப்பேன், ही हड्डियों को इकट्ठा நான் தான் करूंगा, நரம்புகளை मैं சேர்ப்பேன், ही नसों को நான் लाऊंगा, தான் தோள்களை मैं சேர்ப்பேன், ही चमड़ियों को लाऊंगा, நான் தான் உங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுப்பேன். मैं ही उनके अंदर जीवन के श्वास फूंकूंगा। ஆனால் लेकिन இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? ये सब कब होगी? உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும்போது तेरे இதெல்லாம் நடக்க मुंह से ஆரம்பிக்கும். एक शब्द जब निकल कर आएगी तब ये सब होगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்க வாயிலிருந்து तुम्हारे मुंह से புறப்படுகிற வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது நம்புங்க. निकलने वाले शब्द में भी जीवन है, इसे तुम भरोसा करो। தைரியமா சொல்லுங்க. हिम्मत के साथ कहो। அல்லேலூயா. हालेलुया। என் ஹார்ட் இயேசுவின் நாமத்துல சரியா मेरा இருக்குன்னு சொல்லுங்க. हृदय परमेश्वर के वचन के द्वारा नाम के என் द्वारा போன் सही இயேசுவின் चलेगी। நாமத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. मेरे हड्डियां यीशु के नाम से सही है कहो। அவர் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். वो मेरे हड्डियों को मजबूत बनाएगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் என் நரம்புகளை वो பலப்படுத்துவார். मेरे नसों को बल देगा। என் ரத்த நாளங்களை சுத்திகரிப்பார். मेरे लहू के नसों को वो शुद्ध என் करेगा। கிட்னி, என் லிவர், என் ஹார்ட் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். मेरे किडनी, लिवर, मेरे हार्ट सब कुछ वो सही You करेगा। have to say, சொல்லிட்டே இருங்க तुम நீங்க. उसे कहते रहना है, कबूल நீங்க करते சொல்ல रहो। சொல்ல சொல்ல तुम कहते कहते அந்த कबूल ஜீவன் உள்ள करते வந்துகிட்டே करते இருக்கும். उसके अंदर जीवन आती रहेगी। அல்லேலூயா. हालेलुया। இத நீங்க சொல்லுங்க, ஜெயம் तुम பெற்றுவீங்க. इसे कहो, तुम हमारे जीवन में जीवन को देखो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மரண இருளின் பள்ளத்தாக்கு
பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே, மரண இருளின் பள்ளத்தாக்கு, பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே, தேவரீர் என்னோடு இருக்கிறே. கைத்தட்டி படிங்க. தேவரீர் என்னோடு இருக்கிறே, உம் கோலும் தடியும் என்னை தேற்றும், உம் கோலும் தடியும் என்னை தேற்றும், குறையில்ல குறையில்ல குறையில்ல, நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. ஓ குறையில்ல குறையில்ல குறையில்ல, நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37:10 பாருங்க. एजेकियल 37:10 में देखिए, அங்க பாக்குறோம், वहां पर हम எனக்கு देखते हैं, கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். मेरे लिए जैसे सिखाया गया वैसे मैंने भविष्यवाणी ஆண்டவர் की। உங்களுக்கு சில காரியம் சொல்லி இருப்பார்ல, परमेश्वर ने तुम्हारे लिए कुछ बातों को அதை कहा நீங்க होगा, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் उसे இல்ல. वैसे ही दोहराओ। புதுசா எதுவும் கத்துக்கிட வேண்டாம், नया कुछ सीखने की जरूरत புதுசா नहीं, எதுவும் சொல்ல வேண்டாம். नया कुछ कहने की जरूरत नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। டாக்டர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்றீங்களா? डॉक्टर जो कहता है वैसे आप कहते हो। டாக்டர் சொல்றான், डॉक्टर कहता है உங்க ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. तुम्हारा हार्ट बहुत वीक हो चुका है। நான் வந்து கேட்டா என்ன சொல்றீங்க? मैं आकर पूछूंगा तो क्या कहते டாக்டர் हो? சொல்றாங்க ஹார்ட் வீக் ஆயிடுச்சு. डॉक्टर ने कहा मेरे हार्ट बहुत वीक है, அப்படிதானே சொன்னீங்க? ऐसे कहते हो। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க ஒரு டாக்டர் சொல்றதை ரிப்பீட் பண்றீங்க. एक डॉक्टर जो कहता है उसे तुम இப்ப दोहराते ஆண்டவர் हो। சொல்றாரு, अब परमेश्वर कहता है பலவீனன் எவனும் जो कोई कमजोर है பலவான் என்று சொல்லுவானாக. वो मुझे मैं बलवान कहे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता உன் है ஹார்ட் வீக்கா தான்பா இருக்கு, तेरा हार्ट वीक है, ஆனா நான் சொல்றேன் लेकिन मैं कहता அந்த हूं வீக்கான ஹார்ட்ட நான் ஸ்ட்ராங்கான ஹார்ட்ட நான் वो மாத்துறேன். कमजोर हृदय को मैं उससे मजबूत करता हूं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க தைரியமா சொல்லுங்க. इस वचन को तुम हिम्मत के साथ எசேக்கியேல் कहो। அதான் சொல்றாரு, एसेकियल वही என்னுடைய कहता है, தீர்க்க தரிசனம் உரைத்த போது, मैंने जब भविष्यवाणी कही, வசனம் சொல்லுகிறது, वचन कहती है அப்பொழுது ஆவி உள்ளே பிரவேசித்தது. तब आत्मा अंदर प्रवेश की। உரைக்காத வரைக்கும் உள்ள ஆவி போவாது, जब तक कहा नहीं तब तक आत्मा अंदर नहीं உரைக்காத आएगी। வரைக்கும் ஜீவன் வராது, जब तक नहीं कहा जाएगा तब நீங்க तक जीवन சொல்லாத नहीं। வரைக்கும் உங்க வாழ்க்கையில பலன் வராது. जब तक तुम नहीं कहोगे तुम्हारे जीवन உங்களுக்கு नहीं आएगी। இருக்கிற அந்த விசுவாச வார்த்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க, तुम्हारे अंदर जब हो तुम विश्वास के शब्द को कहो, நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். तुम जीवन को पालोगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் யோவேல் 3:10 ஆண்டவர் சொல்லுகிறாரு, यही योएल 3:10 में परमेश्वर कहता है, பலவீனன் எவனும் பலவான் என்று जो சொல்லுவானாக. कोई कमजोर है मैं बलवान कहे। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க நாவின் வார்த்தை இருக்குல்ல, तुम्हारा जो शब्द है எப்போதுமே பாசிட்டிவா பேசுங்க. हमेशा पॉजिटिव कहो। மேபி நெகட்டிவ் தான் இருக்கும், பரவாயில்ல. शायद नेगेटिव हो सकती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா நீங்க எதிர்மறையா இருந்தாலும் நேர்மறையா பேசுங்க. लेकिन நீங்க फिर भी तुम पॉजिटिव बोलो। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க பேச 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 तुम कहते 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 அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். उस शब्द के अनुसार परमेश्वर நம்ம तुम्हारे அதானே लिए करेगा। தியானிச்சோம். हमने वही मनन நீங்கள் किया। கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு तुम செய்யப்படும். जो मांग लेते हो तुम्हारे लिए की जाएगी। நீங்க பலகீனத்தை கேட்க கூடாது, तुम कमजोरी को नहीं मांगना பலத்தை है, கேட்கணும். बल को मांगना है। நீங்க வியாதியை கேட்க கூடாது, तुम बीमारी को मत मांगो, சுகத்தை கேட்க வேண்டும். चंगाई को நீங்கள் मांगो। தரித்திரத்தை கேட்க तुम கூடாது, दरिद्रता को मत நீங்கள் मांगो, ஆசீர்வாதத்தை கேட்க तुम வேண்டும். आशीष को நீங்க मांगो। கேட்க 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 तुम मांगते मांगते கர்த்தர் मांगते அதை உங்களுக்கு கொடுப்பார். परमेश्वर तुम्हें उसे देगा, சோ நீங்க பிழைப்பீங்க. तो तुम जियोगे। அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், तो दूसरा हम देखते हैं தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है। அந்த வார்த்தை தேவன் பேசினாலும் ஜீவன் வரும், நான் பேசினாலும் ஜீவன் वो வரும். परमेश्वर कहे तो भी जीवन आएगी, मैं कहूँ तो भी जीवन आएगी। நான் சொல்றது புரிஞ்சுட்டா? मैं जो कहता हूँ समझ தேவன் लिया। பேசினாலும் ஜீவன் வரும், परमेश्वर कहूँ तो भी जीवन நீங்க आएगी, பேசினாலும் ஜீவன் வரும். आप कहो तो भी जीवन आएगी। இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிங்க. ये जीवन के शब्दों को तुम कहने लगो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா तुम अच्छी तरह जीना है तो நல்ல வார்த்தையை பேசுங்க. अच्छे शब्दों को कहो। ஹல்லேலூயா. हालेलुया। நல்ல தெய்வ வார்த்தையை பேசுங்க. अच्छे परमेश्वर के அவர் என் शब्दों को மேய்ப்பராய் कहो। இருக்கிறார், वो मेरा चरवाहा அவர் என் எஜமானனாய் वो இருக்கிறார், मेरा मालिक அவர் है, என் நடத்துகிறவராய் वो இருக்கிறார், मुझे चलाने அவர் என் वाला है, கோட்டையாய் இருக்கிறார், वो मेरे चलाने वाला मालिक है, என் கோட்டையாய் मेरा இருக்கிறார், गढ़ है, என் கண்மலையாய் मेरा இருக்கிறார். चट्टान है। நீங்க சொல்ல 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 तुम कहते कहते அது அப்படியே कहते இறங்கிக்கிட்டே वो இருக்கும். वैसे उतरती रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதாங்க ஆசீர்வாதத்தை பெறுற வழி, यही आशीष पाने का एक இதுதான் मार्ग है, ஜீவனை பெறுகிற வழி. यही जीवन पाने का मार्ग है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு நான் ஒரு பாஸ்டரோட சாட்சி கேட்டேன். मैंने ஒரு उस दिन பாஸ்டர் एक पास्टर की गवाही को ஹல்லேலூயா. सुना। அவர் சொன்னாரு, वो उन्होंने நான் कहा 19 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், मैं 19 उम्र में मैं இன்னைக்கு उद्धार வரைக்கும் पाया। நான் மாத்திரை எடுக்கல அப்படின்னாரு. आज तक मैंने दवाओं को नहीं பரவாயில்லையப்பா, लिया। ஆண்டவர் நல்ல நோய் இல்லாம வாழ வச்சிருக்காரு परमेश्वर ने अच्छा इन्हें बीमारी के बिना चलाया है, அப்படின்னு யோசித்தேன். ऐसा मैंने ஆனா அவர் सोचा। அடுத்து சொல்றாரு, लेकिन अगला वो कहता அதனால है எனக்கு நோய் வரலன்னு சொல்லக்கூடாது, इसका मतलब ये नहीं कि मुझे बीमारी नहीं आई। 28 முறை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்க. 28 बार मुझे हार्ट अटैक आई कहते எத்தனை हैं। முறை? कितनी बार? 28 முறை. 28 बार। இன்னைக்கு உயிரோட ஊழியம் பண்றாரு. आज भी जीवित वो सेवा कर रहे ஒரு हैं। முறை தானே? एक டோன்ட் வரி. डोंट वरी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। தைரியமா இருங்கங்க. हिम्मत के साथ रहो। நீங்க அதே தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். वही परमेश्वर आज भी हमारे साथ है। இன்னைக்கு இருக்கிறாருங்க. आज भी वो है। பாஸ்டர் பேர் என்ன? வர்கீஸ். பாஸ்டர் வர்கீஸ். पास्टर வேணா वर्गीस। அவருடைய டெஸ்டிமனி நீங்க யூடியூப்ல கேட்டு பாருங்க. आप उनका जो गवाही है यूट्यूब में सुनकर देखिए। ஹல்லேலூயா. पास्टर वर्गीस। சோ நல்ல
ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்து एक बार ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. एक बार हार्ट अटैक आएगा और एम्बुलेंस में चढ़ाकर ले जा रहे ஏத்தி हैं, கொண்டு போயிட்டு இருக்காங்க. एम्बुलेंस में ले जा रहे हैं, டாக்டர் போலீஸ்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. डॉक्टर पुलिस सब बैठे அந்த हैं, பாஸ்டர் அம்மா அந்த பாடியில கை வச்சு ஜெபிச்சு உயிரோட எழுப்பிச்சு. पास्टर अम्मा उस बॉडी के ऊपर हाथ रखकर प्रार्थना करके जीवित उठा, ஆமா, போற ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. जो रास्ते में गई वो एम्बुलेंस फिर से लौटकर घर की तरफ आ गई। தேவனால ஜீவனை கொடுக்க முடியும். परमेश्वर जीवन को लौटा सकता है, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற விசுவாச வார்த்தை நம்மட்ட இருக்கு. लेकिन उसे पा लेने वाला विश्वास की शब्द हमारे अंदर है। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास நல்ல करते கை हो? தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். अब ताली बजाकर पिता அந்த को एक விசுவாச धन्यवाद வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுங்க. दें। उस विश्वास के शब्दों को मैं पा लेता हूं पिता, அல்லேலூயா. हालेलुया। Our God is great. हमारा परमेश्वर Our महान God है, is awesome God. हमारा परमेश्वर सामर्थ भरी और அல்லேலூயா. बहुत अद्भुत சரி, परमेश्वर நான் है। ஃபாஸ்டா போறேன். நேரம் குறைவா இருக்கு, आगे जल्दी வெக்க से நிறைய आगे இருக்கு. ஓகே, और कहने के लिए बहुत सारी बातें हैं, அல்லேலூயா. हालेलुया। ஓகே, மூன்றாவது நம்ம பார்க்கிறோம். तीसरा हम देखते हैं தேவ வார்த்தையில் இருக்கிற தரிசனத்தை நம்புங்கள். परमेश्वर के वचन का दर्शन पर भरोसा करो, அல்லேலூயா. हालेलुया। தேவ வார்த்தையில உங்களுக்கு சில தரிசனத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर के वचन में आपके लिए कुछ दर्शन को रखा லூக்கா है। 1ஆம் அதிகாரத்தின் लूका पहले अध्याय के 37 38 வசனத்துல 37 और 38 वचन में வாசிக்கலாம். पढ़ेंगे। Luke chapter 1 verse 37 38. लूका पहला अध्याय 37 और 38 में தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். தேவனுடைய கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது உம்முடைய என்றார். வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் இருந்து போய்விட்டான். ஓகே, நம்ம இங்க பார்க்கிறோம். यहाँ पर हम देखते हैं மரியாளிடம் தேவதூதன் வருகிறார். मरियम के पास परमेश्वर का தேவதூதன் दूत வந்து आता சொல்றாரு, है, आकर कहता है, மரியாளே, हे मरियम, நீ ஒரு புத்திரனை பெற போகிற. तू एक बेटे को जन्म அந்த देने वाली புத்திரனுக்கு है, நீ இயேசுன்னு பெயரிடணும். उसके लिए यीशु कर नाम देना அப்போ அவ है। கேக்குறா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? तब वो पूछती है ये सब कैसे होगा? நான் இன்னும் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே, मैं अब तक अपने पति को न जानने वाली कन्या हूँ, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, मेरा तो अभी विवाह नहीं हुआ நான் है, இன்னும் கன்னியாளா இருக்கிறேன், तो अभी कन्या हूँ, இது எப்படி நடக்கும்? ये सब कैसे அப்படி होगी? கேட்கும்போது சொல்றாரு, ऐसे पूछते समय कहता தேவனாலே है, கூடாத காரியம் ஒன்றுமில்லை. क्या परमेश्वर से असंभव कोई बात है? சொன்ன உடனே மரியாள் वो சொல்றாங்க, कहते ही मरियम कहती है, தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. परमेश्वर के वचन के अनुसार मेरे लिए हो, அல்லேலூயா. हालेलुया। மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்தார். मरियम के लिए परमेश्वर ने एक दर्शन रखा था। இயேசுவை இந்த உலகத்துக்கு பெற்றெடுக்கிற ஒரு தாயாய் மாற வேண்டும். यीशु को इस संसार के लिए जन्म देने वाली एक माता के रूप में, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒருவளாய் இவள் வாழ வேண்டும். यीशु को प्रकट करने लायक के रूप में इसे जीना है। அந்த தரிசனத்தை மரியாளுக்கு அவள் வைத்திருக்கிறார். उस दर्शन को मरियम के लिए परमेश्वर ने ஆனா रखा அந்த था, தரிசனம் நிறைவேறக்கான சூழ்நிலை எல்லாம் மரியாள் இல்ல. लेकिन उस दर्शन पूरा होने वाली कोई परिस्थिति मरियम के जीवन में नहीं। ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது, लेकिन फिर भी वचन कहती அந்த है, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று அவர் சொன்னதுனால उस वचन के अनुसार मेरे लिए हो, ऐसे कहने के कारण பரிசுத்தாவி அவளுக்குள் வந்தார். पवित्र आत्मा उसके अंदर அவள் आए, கர்ப்பவதியானால் वो गर्भवती ஒரு हुई குமாரனை பெற்றெடுத்தாள். और एक पुत्र को भी जन्म दी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒன்று, तो पहला நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு தரிசனம் இருக்கிறது. यीशु को प्रकट करने वाला एक दर्शन है। நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். तुम यीशु को प्रकट करना जरूरी है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, पौलुस प्रेरित कहता है, கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக நான் காண்பித்தேன். मसीह को मैंने सूली पर मारे हुए के रूप में मैंने दिखाया। அவருக்கு ஒரு தரிசனம் அது. उसके लिए वो दर्शन எங்கு था। சென்றாலும் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக காண்பிக்க कहीं வேண்டும். भी जाए तो यीशु को सूली पर मारे हुए के समान दिखाता। பேதுருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. पतरुस के लिए एक दर्शन था। பேதுருக்கு என்ன தரிசனம் தெரியுமா? पतरुस का क्या दर्शन है? நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். आपने यीशु को सूली पर मारे, உங்களால் அறையப்பட்ட அந்த இயேசுவை तुमने तुम्हारे द्वारा मारे गए उस यीशु को பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். पिता परमेश्वर ने जिलाया। பவுல் சொல்றாரு, पौलुस कहता है, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் காட்டுறேன். सूली पर मारे गए यीशु को मैं दिखाता हूं। பேதுரு சொல்றாரு, पतरुस कहता है, நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை காட்டுறேன். मैं जिलाए हुए यीशु को दिखाता हूं। அல்லேலூயா, हालेलुया। அப்ப இயேசுவை எந்த விதத்திலும் வெளிப்படுத்துகிற ஒரு தரிசனம் இருக்கிறது. यीशु को किसी भी रीति में प्रकट करने वाला दर्शन है। அவர் நமக்காக அடிக்கப்படுகிற वो வெளிப்படுத்துங்க, हमारे लिए मारा भी गया है, நமக்காக நிந்திக்கப்பட்டவராய் வெளிப்படுத்தலாம், हमारे लिए निंदा भी किया गया நம்முடைய है, பாவங்களை சுமந்தவராய் வெளிப்படுத்தலாம், हमारे पापों को उठाया भी நம்முடைய है, பாவங்களை மன்னிக்கிறவராய் हमारे வெளிப்படுத்தலாம், पापों को क्षमा भी किया है, நமக்காக மரித்தவராய் வெளிப்படுத்தலாம், हमारे लिए मरे हुए के रूप में भी प्रकट कर நமக்காக सकते हैं, அடக்கம் பண்ணப்பட்டவராய் हमारे வெளிப்படுத்தலாம், लिए दफनाए गए के रूप में भी நமக்காக कर सकते हैं, உயிர்த்தெழுந்தவராய் और வெளிப்படுத்தலாம், हमारे लिए वो जी उठे के रूप में भी कर நமக்காக सकते திரும்ப हैं, வரப்போகிறார் அதையும் और வெளிப்படுத்தலாம். हमारे लिए फिर से वो आने वाला है। இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு தரிசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. यीशु को प्रकट करने वाला दर्शन
हर एक परमेश्वर के लोगों के அந்த लिए है। வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா वो वचन आपके अंदर हो நீங்க तो இயேசுவை உங்க வாழ்க்கையில आप வெளிப்படுத்துங்க. यीशु को आपके जीवन में प्रकट करते रहोगे। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் मत्ती 16वें अध्याय के 18-19 வசனத்தை பார்க்கும் பொழுது 18 और 19 वचन में हम Matthew देखते chapter हैं। 16 verse 18 and 19 பாருங்க. मत्ती 16 उसका 18 19 में हम ஆண்டவர் देखते हैं। பேதுருவை பார்த்து சொல்றாரு, परमेश्वर पतरुस को देखकर कहता பேதுருவே, है, हे இந்த पतरुस, கல்லின் மீது என் சபையை கட்டப் போகிறேன். इस चट्टान के ऊपर मैं अपने कलीसिया बांधूंगा। பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. अधोलोक के फाटक उस पर पराभव नहीं करेंगे। பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். मैं स्वर्ग की कुंजियों को तुम्हें दूंगा। நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். तुम जिसे पृथ्वी में बांधोगे वो तुम्हारे लिए स्वर्ग में நீ बांधी रहेगी। பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பாத பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு और இருக்கும். तुम जो पृथ्वी में खोलोगे वो तुम्हारे लिए स्वर्ग में खुली இப்போ रहेगी। பேதுருவுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. अब पतरुस के लिए एक दर्शन है, சபையை கட்டி எழுப்புகிற தரிசனம். कलीसिया को बांध कर खड़ा करने वाला दर्शन। என்ன தரிசனம்? क्या दर्शन? சபையை கட்டி எழுப்புவதற்கு. कलीसिया को बांध कर खड़ा करना பேதுருவே, है। हे पतरुस, நான் உன் மூலமா சபையை கட்ட போறேன். मैं तेरे द्वारा कलीसिया को சபை बांधूंगा। உன் மூலமாக உருவாகும். कलीसिया तेरे द्वारा இந்த उत्पन्न होगी। சபையை கட்டி எழுப்புகிற ஒரு தரிசனம் பேதுரு इस பெற்றிருந்தார். कलीसिया को बांध कर खड़ा करने वाला दर्शन एक ஆனால் था। நடந்தது என்ன? लेकिन क्या हुई? என்ன நடந்தது? क्या हुआ? சபை ஆரம்பிப்புக்கு முன்னாடியே விழுந்து போயிட்டார். कलीसिया शुरुआत होने से पहले गिर चुकी சபை है। ஆரம்பிக்கும் முன்னாடியே மறுதலித்து விட்டார். कलीसिया शुरुआत होने से पहले इनकार कर சபை दिया। ஆரம்பிக்கும் முன்னாடியே கடல்ல முங்கி போயிட்டாரு. कलीसिया उत्पन्न होने से पहले समुद्र में डूब எத்தனை गया। வீழ்ச்சிகள், कितने गिरावट, எத்தனை தடுமாற்றங்கள், कितने सारे எத்தனை डगमगाहट, பயங்கள். कितने सारे ஆனா இது कपड़ाहट, எல்லாம் இருந்தும் கூட ये सब होने पर भी ஒரு நாள் வந்தது. एक दिन आया। கர்த்தர் அந்த பேதுருவை கொண்டு அப்போஸ்தலர் சபையை நிறுவினார். परमेश्वर पतरुस के द्वारा कलीसिया के एक स्थापना किया। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या था? பேதுருவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. पतरुस के लिए कहा गया அந்த शब्द, பேதுரு மூலமாக சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையை पतरुस के द्वारा मैं कलीसिया को बांधूंगा कहा हुआ என் தேவன் தரிசனமாய் நிறைவேற்றி मेरा முடித்தார். परमेश्वर दर्शन के रूप में पूरा இன்னைக்கு किया। சபையை கட்டுகிற ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கு. आज कलीसिया को बांधने वाला एक दर्शन நீங்கள் आपके சபையை लिए। கட்ட வேண்டும். आप कलीसिया को बांधना है, ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும். प्राणों को इकट्ठा करना है, ஊழியங்களை செய்ய வேண்டும். सेवाओं को करना இன்னும் है, அநேக இடங்கள்ல சபைகளை உருவாக்க और வேண்டும். भी कई जगहों में कलीसिया को फैलाना है। இந்த சபையை கட்டுகிற ஒரு தரிசனம் இருக்கிறது. ये कलीसिया को बांधने वाला एक दर्शन அந்த आपके लिए है। தரிசனத்தை பெற்றவர்கள் சபைக்காக உழையுங்கள். इस दर्शन को पाए हुए कलीसिया के लिए तुम मेहनत करो, சபைக்காக பிரயாசப்படுங்கள். कलीसिया के लिए प्रयास करो। உங்கள் பிரயாசத்தின் பலன் நிச்சயமாய் விருதாவாய் போகாது. அதற்கான பலன் கிடைக்கும். आपके प्रयास का जो फल कभी व्यर्थ नहीं जाएगा, उसका फल निश्चय मिलेगा। மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. तीसरा एक बात को देखिए, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் प्रेरित 9वें अध्याय 15 16 பார்க்கும் பொழுது उसका 15 और 16 वचन में ஆண்டவர் देखिए, பவுலை பார்த்து சொல்றார். पौलुस को देखकर परमेश्वर कहता பவுல் है, குறித்த தரிசனம் சொல்றாரு. ये पौल को योग्य एक दर्शन कहता है। நீ போ, तू जा, அவன் புறஜாதிகளுக்கு மத்தியில, तो अन्य जातियों के बीच में, ராஜாக்களுக்கு மத்தியில, राजाओं के बीच இஸ்ரவேல் में, ஜனங்களுக்கு மத்தியில इजराइल लोगों के என்னுடைய बीच में நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட मेरे பாத்திரம். नाम को कबूल करने के लिए मैंने चुना हुआ बर्तन है ये। அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. प्रेरित 26वां अध्याय के 19 वचन कहती है, அகிரிப்பா ராஜாவே, हे अग्रिप राजा, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. वो स्वर्गीय दर्शन के लिए मैं आज्ञा माने बिना नहीं रहा। பவுலுக்கு என்ன தரிசனம் இருந்தது? पौलुस के लिए क्या दर्शन थी? ஊழியத்தை எல்லா இடங்களிலும் பரவச் செய்கிற ஒரு தரிசனம் இருந்தது. सेवाओं को हर जगह पे फैलाने वाली दर्शन। எல்லாரும் இஸ்ரவேல்ல இருக்கிறாங்க, सारे इजराइल में है, எல்லாரும் எருசலேம்ல இருக்கிறாங்க. सब यरूशलेम में ஆனா है, பவுல் மற்றும் புறஜாதிகளோட போக लेकिन ஆரம்பிக்கிறார். पौलुस केवल अन्य जातियों के बीच में ஏன்னா அது जाने लगता அவருக்கான है, தரிசனம். क्योंकि उसका दर्शन वो था। உங்களுக்கான தேவ வார்த்தையில आपके लिए जो இந்த परमेश्वर மூன்று का वचन தரிசனங்கள் है, இருக்கிறது. ये 3 तरह का वचन है। எந்த தரிசனம் உங்களுக்கென்று இருக்கிறதோ जो दर्शन आपके लिए है, அந்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். उस दर्शन को आपको पूरा करना அப்ப है। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, तो परमेश्वर से कहो, இயேசுவை உம்மை வெளிப்படுத்த यीशु तुझे प्रकट करने எனக்கு தரிசனம் இருந்தால் मुझे दर्शन हो तो அதற்கான கிருபை வரங்களை தாங்கன்னு उसके लिए கேளுங்க. अनुग्रह वरदान को दे प्रभु। உம்முடைய சபையை கட்டி எழுப்புகிற तेरे कलीसिया को ஒரு बांध தரிசனம் खड़ा எனக்கு करने இருக்கும் का என்றால் एक दर्शन मेरे लिए हो அந்த तो சபைக்கு கட்டி எழுப்புகிற கிருபை வரங்களை எனக்கு उस தாங்க. कलीसिया को बांध कर खड़ा करने वाले अनुग्रह मुझे அதன் दे, ஊழியத்தை பரவ செய்கிற और ये कलीसिया को फैलाने वाले எல்லா இடங்களிலும் हर जगह पर ஊழியங்களை உருவாக்குகிற सेवाओं को तैयार ஒரு करने वाले दर्शन बनाने இருந்தா, वाले एक दर्शन हो அந்த तो தரிசனத்தை எனக்கு தாங்க. वो दर्शन को मुझे दे। இதை நீங்க கேட்கும் பொழுது जब तुम इसे मांगोगे, ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். परमेश्वर उसे कर कर पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய வார்த்தையில் तो परमेश्वर के वचन வல்லமை में இருக்குது என்று பார்த்தோம். सामर्थ है देखा, தேவனுடைய வார்த்தையில் परमेश्वर के वचन ஜீவன் में இருக்கு என்று பார்த்தோம். जीवन है कर कर हमने தேவனுடைய देखा, வார்த்தையில परमेश्वर के वचन में தரிசனம் இருக்கிறது. दर्शन है। கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். आखिर में कहकर समाप्त करता யோவான் हूं। 5ஆம் அதிகாரம் 39 வசனம் சொல்லுகிறது. யோहन्ना 5वां अध्याय के 39 वचन John कहते हैं। chapter 5 verse 39ல பாருங்க. யோहन्ना 5:39 में देखिए, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். शास्त्र के वचन
वचन को जांच அவைகளால் पड़ताल कर உங்களுக்கு देखिए। நித்திய ஜீவன் உண்டு என்று என்னை குறித்து சாட்சியிடும். उसके द्वारा तुम्हारे लिए नित्य जीवन है कर तुम गवाही பேதுரு சரி யோவான் 6:68ல यूहन्ना 6 उसके 68 में பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. अनंत काल के नित्य जीवन केवल के वचन तुम्हारे पास है நாங்க प्रभु। யார்ட்டப்பா போக முடியும்? हम किसके पास जाए? உம்மிடத்தில் தான் ஜீவ வார்த்தை இருக்கிறது. तुम्हारे पास तो जीवन के शब्द है। 1 யோவான் 2:25 சொல்லுகிறது, पहला यूहन्ना 2:25 कहती है நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். नित्य जीवन को नष्ट करूंगा यही उसने दिया हुआ प्रतिज्ञा है। அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? तो ये सब क्या है? தேவ வார்த்தையில நமக்கான நித்திய ஜீவன் இருக்கிறது. तो परमेश्वर के वचन में नित्य जीवन है, பரலோக வாழ்க்கை இருக்கிறது. परमेश्वर का वचन है। இந்த வார்த்தையை நீங்க நம்பி इस वचन को तुम भरोसा இந்த कर வார்த்தையை உங்க வாழ்க்கையில சொல்லி சொல்லி इस वचन को अपने जीवन पे दोहरा நீங்கள் வாழ ஆரம்பித்தால் तुम जीने लगो तो நீங்களும் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற முடியும். आप भी अनंत काल के जीवन के लिए काबिल बनोगे। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை இந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனுக்கானது. ये जो प्रतिज्ञा है अनंत काल के जीवन के அதனால योग्य தான் है। பழைய ஏற்பாட்டுக்கு விசுவாச பரிசுத்தவான்களே इसलिए पुराने करार के दिनों के पवित्र लोग அவர்கள் இயேசுவின் வார்த்தையை நம்பினாங்க, उन्होंने यीशु के वचन पर भरोसा தீர்க்க किया, தரிசனத்தை நம்பினாங்க. भविष्यवाणी पर भरोसा அவங்களுக்கு ஒண்ணு किया। தெரிஞ்சு போச்சு, वो एक बात समझ लिए, நம்முடைய குடியிருப்பு இது அல்ல, हमारा रहन स्थान निवास स्थान நம்முடைய ये नहीं, குடியிருப்பு இது அல்ல, हमारा नागरिकता यहाँ पर நமக்கு नहीं, கையால் செய்யப்படாத ஒரு குடியிருப்பு இருக்கிறது. हमारे लिए हाथों से न बनाया गया एक वहां पर அந்த निवास स्थान குடியிருப்புக்கு நேராக है। उस निवास स्थान के நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக हमें जाने के लिए அவர்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்களாம். वो तंबुओं में ठहरे हुए थे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்ல வீட்ல இருக்கிறது நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல. आप अच्छे घरों में है वो गलत नहीं कहते हैं। நீங்க 1 BHK 2 BHK 3 BHK கூட இருந்துக்காங்க, आप 1 BHK 2 या 3 BHK में भी அல்லது தனியா பங்களா கூட வாங்கி கட்டிக்காங்க, अलग से बंगला भी अपने लिए बांध लो, ஒன்னும் பிரச்சனை இல்ல. कोई समस्या கர்த்தர் नहीं। உங்களை ஆசீர்வதித்தால் நன்றாக அனுபவிங்க. परमेश्वर ने आपको आशीष किया तो उसका अनुभव करो, ஆனா அதே நேரத்துல लेकिन उसके साथ साथ this is not permanent. ये सब हमारे लिए स्थायी नहीं है, இது நிலையானது கிடையாது. ये हमारे लिए स्थायी नहीं இந்த है। எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கணும். ये विचार आपके मन में होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இது எனக்கு நிலையான பூமி அல்ல, ये मेरे लिए स्थायी पृथ्वी இது नहीं எனக்கு है, நிலையான வாழ்க்கை அல்ல, ये मेरे लिए स्थायी जीवन இது नहीं எனக்கான है, நிலையான வீடு அல்ல, ये मेरे लिए स्थायी घर இது नहीं है, எனக்கு நிலையான குடும்பம் அல்ல. ये मेरे लिए स्थायी परिवार नहीं எனக்கு है। ஒரு குடும்பம் இருக்கிறது, मेरे लिए एक परिवार எனக்கு है, ஒரு வீடு இருக்கிறது, मेरे लिए एक घर है, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. मेरे लिए एक जीवन है, அது பரலோகத்தில் वो இருக்கிறது. स्वर्ग में है। அந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் वो என்றால் स्वर्गीय जीवन की ओर आपको जाना இந்த है। வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். इस वचन पर तुम्हें भरोसा இந்த करना வார்த்தை है। உங்களுக்குள் இருந்தால் ये वचन यदि तुम्हारे अंदर हो நீங்கள் तो நித்திய ஜீவனுக்கு போக तुम முடியும். अनंत काल के जीवन की ओर जा இந்த सकते வார்த்தை हैं। வல்லமை கொடுக்கும். ये वचन सामर्थ्य देगी, இந்த வார்த்தை வாழ்க்கை கொடுக்கும். ये वचन जीवन देगी, இந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல சுகத்தை ये கொடுக்கலாம். वचन तुम्हें अच्छे चंगाई को देगी, இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை ये கொடுக்கலாம். वचन तुम्हें आशीष देगी, இந்த வார்த்தை உங்களுக்கு தரிசனத்தை ये கொடுக்கலாம். वचन तुम्हें दर्शन देगी, இந்த வார்த்தை நல்ல ஊழியத்தை ये கொடுக்கலாம். वचन तुम्हें अच्छे सेवाओं को ஆனால் देगी। எல்லாவற்றுக்கும் மேலாக लेकिन सबसे बढ़कर இந்த வார்த்தை தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக ये போகிறது. वचन ही तुम्हें स्वर्ग राज्य ले இதுதான் நித்திய जाएगी, ஜீவனை கொடுக்க போகிறது. यही अनंत काल जीवन இயேசு देने கிறிஸ்து वाली है। சீக்கிரம் வரப்போகிறார். यीशु मसीह शीघ्र आने அவருடைய वाला வருகை है, சீக்கிரமா இருக்க उसकी போகிறது. आगमन शीघ्र आने वाली எத்தனை है। பேர் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக்க कितने போறீங்க? लोग अनंत काल के जीवन के लिए तैयार நித்திய होने वाले ஜீவனுக்கு हो? தகுதியாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே போக अनंत काल போகிறார்கள். के जीवन के लिए जो काबिल है केवल वही लोग அந்த जाएंगे। நித்திய ஜீவனுக்காக யார் வாஞ்சிக்கிறார்கள் அவர்களே वो अनंत போவார்கள். काल के जीवन के लिए जो चाहत रखते वही जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்கள். स्वर्गीय जीवन के लिए तैयार இந்த करो। வார்த்தையை इस वचन நீங்கள் को நம்புங்கள். भरोसा करो, வல்லமை தரும். सामर्थ्य देगी, நம்புங்கள். भरोसा करो, வாழ்க்கையை தரும். जीवन देगी, நம்புங்கள். भरोसा करो, தரிசனத்தை நிறைவேற்றும். दर्शन को पूरा நீங்க करेगी, நம்புங்க. भरोसा करो। நித்திய ஜீவன अनंत काल के जीवन இயேசுவோடு வாழ்வதற்கு को यीशु के साथ நம்மை जीने के அழைத்து लिए சொல்லும். हमें वो लेकर கர்த்தராகிய जाएगी। இயேசு சீக்கிரம் प्रभु வரப்போகிறார். यीशु मसीह शीघ्र आने वाला है। மாறானாத என்று சொல்லி நாம் வரவேற்க ஆயத்தப்படுவோம். मारानाथा कहकर उसे हम बुलाएंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुम्हें आशीष ஒரு करे।